الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக யூதர்களினுடைய வரலாறு என்ற ஒரு தொடர் தலைப்பில் நாம் எல்லாம் உரையாற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யூதர்களை பற்றி தன்னுடைய குர்ஆனில் எப்படியெல்லாம் பேசுகிறான், யூதர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணங்கள் என்ன, அவர்கள் இந்த சமூகத்தில் செய்த துரோகங்கள் என்ன, அவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்துக்கு எதிராக எந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை, எந்த ஒரு பெலஸ்தீன் என்ற ஒரு நாட்டை இழந்து இன்றைக்கு இல்லாத ஒரு இஸ்ரேல் உருவாகி இருக்கிறதோ, அந்த இஸ்ரேல் என்ற நாடு உருவாகுவதற்குண்டான அடிப்படை காரணங்கள் என்ன, எம்முடைய மூன்றாவது புனித ஸ்தலம் அல் ஹரம் சாலிஸ், மூன்றாவது புனித ஸ்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த உம்மத்தினுடைய இரத்தத்தாலும் இந்த உம்மத்தினுடைய வேர்வையாலும் இந்த உம்மத்தினுடைய தியாகத்தால் மீட்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இன்றைக்கு அந்த யூதர்களினுடைய கரத்தில் படும் பாடு எந்த அளவிற்கு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இன்றைக்கு உலகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிப்பதற்கு அந்த யூதர்கள் போட்ட திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். இன்றைய தினம் அந்த யூதர்களினுடைய இயற்கையான ஒரு குணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசுவதை போன்று அவர்கள்தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்றுள்ள ஒரு வெறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் தான் இறைவனினுடைய மக்கள், அந்த இறைவனுக்கு மிக பிடித்தமானவர்களும் நாங்கள் தான். ஆதலால் ஆட்சி என்பது எங்களை சார்ந்ததுதான். அவர்கள் மாத்திரம்தான் இந்த பூமியில் ஆட்சி செய்ய வேண்டும், அவர்களுக்கு தான் அந்த திறமை இருக்கிறது. அவர்கள் அல்லாத வேற யாருமே அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களினுடைய ஆட்சியாளர்களாக அவர்கள் உருவாகிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் இயற்கையில் அவர்களினுடைய மதமே அவர்களை அப்படித்தான் உருவாக்குகிறது. காரணம், அந்த யூதர்களினுடைய இயற்கையில் அவர்கள் நபிமார்களினுடைய பரம்பரையில் இருந்து வந்ததினால், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ் ஆரம்பத்தில் அவர்களினுடைய கரங்களில் கொடுத்ததினால், ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்ததினால், அதே சமயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் திறமையான சமூகமாக அவர்கள் இந்த சமூகத்தில் உருவானதினால், அவர்களினுடைய இயற்கையில் அவர்களினுடைய சிந்தனை எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த பூமியில் ஆளக்கூடியவர்கள் நாங்கள், எம்மை தவிர இந்த பூமியில் மற்ற அனைவருமே எமக்கு கீழே பணிவிடை செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் தான் இந்த உலகத்தினுடைய அரசியல்வாதிகள், இந்த உலகத்தினுடைய அரசர்கள் நாங்கள் தான் என்ற சிந்தனையில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சியோனிசம், நாங்கள் ஆரம்பத்தில் இரண்டாவது வரலாற்றில் யூதர்களினுடைய இரண்டாவது வரலாற்றில் இந்த சியோனிசத்தை பற்றி நாம் பேசியிருந்தோம். அந்த சியோனிஸ்டுகள் உலகத்தினுடைய அவர்கள் தங்களினுடைய மேப்பை வெளியே விடுகிறார்கள். அவர்கள் தங்களினுடைய உலக வரைபடத்தை, பொதுவாக உலகத்திற்கென்று ஒரு வரைபடம் இருக்கும், அந்த சியோனிஸ்டுகளுக்கென்று யூதர்களினுடைய தீவிரவாத அமைப்பான அந்த சியோனிஸ்டுகளுக்கென்று இன்றைக்கு இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டிருப்பவரும் அவர்கள்தான். இன்றைய பிரதமரும் சியோனிஸ்டினுடைய உறுப்பினராகத்தான் இருப்பார். முழு இஸ்ரேலை கட்டுக்கோப்பில் வைத்திருப்பவர்கள். அது பகிரங்கமாக அவர்களினுடைய நாட்டுக்கு யார் சென்றாலும் தெரிந்து கொள்ளலாம், அல்லது இஸ்ரேல் என்ற அந்த வரலாறை படித்தவர்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். பகிரங்கமாக அந்த பிரதமர் அறிவிப்பார். எப்படி எம்முடைய நாட்டில் RSS என்பது பகிரங்கமாக பேசப்படுமோ, எம்முடைய நாட்டில் எப்படி பிஜேபி என்பது ஆட்சி செய்து கொண்டிருக்குமோ, இதே போன்றுதான் இந்த சியோனிஸ்டுகள் பகிரங்கமாக அவர்கள் உலக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரேலை அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களினுடைய பயிற்சி பட்டறையில் இருந்து வெளியே வருபவர்களால் மாத்திரம்தான் இஸ்ரேலில் பிரதமராக, இஸ்ரேலினுடைய கல்வி அமைச்சராக, இஸ்ரேலை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக மாற முடியும். அதே போல் இன்றைக்கு அமெரிக்காவாக இருக்கலாம். இந்த அமெரிக்காவை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களும் ஏதோ நாம் நினைத்து கொண்டிருப்போம், ஒபாமா தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில் அவரெல்லாம் ஒரு பொம்மை மாதிரி தான். அந்த இஸ்ரேலினுடைய அந்த சியோனிஸ்டுகள் தான். இன்றைக்கு நாம் எல்லாம் பார்த்தோமா இல்லையா, ஃபேஸ்புக் என்பதாக தினகரன்ல வந்த செய்தி என்னன்னா, ஒவ்வொருவரினுடைய வரலாறை பேசுவார்கள். ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த ஃபேஸ்புக்கை யார் கண்டுபிடித்தால், யார் இன்றைக்கு இதன் தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு யூத பெண்மணி தான். அந்த பெண்மணி ஒரு சியோனிஸ்ட் தான்.
அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உலகத்தினுடைய பேங்குகளா இருக்கலாம், உலகத்தில் எந்த நாடு இன்றைக்கு வல்லரசு என்று பேசுமோ அந்த நாடாக இருக்கலாம், இவை அனைத்தையுமே இந்த சியோனிஸ்டுகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சியோனிஸ்டுகள் அவர்கள் தங்களினுடைய உலக வரைபடத்தை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிலஸ்தீனை எல்லாம் பிடித்ததற்கு பிறகு அவர்கள் பகிரங்கமாக வெளியே அனுப்புகிறார்கள். எங்களினுடைய உலக வரைபடம், எங்களினுடைய திட்டம், நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உலகம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று அவர்கள் ஒரு உலக வரைபடத்தை அந்த யூதர்கள் வெளியே அனுப்புகிறார்கள். அந்த உலக வரைபடத்தினுடைய ஆரம்பத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட எகிப்தில் இருந்து இந்த பக்கம் பார்த்தும் பகிரங்கமாக இதுதான் நடக்கப் போகிறது, இதுதான் 21ஆம் நூற்றாண்டு முடியும் பொழுது அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்திற்கு உதவி செய்யாவிட்டால் எப்படி இன்றைக்கு நாங்கள் பிலஸ்தீனை இழந்து நிற்கிறோமோ, எப்படி இன்றைக்கு நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இழந்து நிற்கிறோமோ, இதுதான் மதீனா வரை அவர்களினுடைய அந்த உலகம் அப்பு செல்லும். அதாவது எகிப்தினுடைய அந்த நைல் நதியில் இருந்து அப்படி ஜோர்டான், லெபனான், அதே சமயத்தில் சிரியா, ஈராக், இந்த பக்கம் மக்கா, மதீனா, பகிரங்கமா மதீனா நமக்கு தெரியலாம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியலாம். இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இஸ்லாமிய சமூகத்தில் சவுதி இடத்தில் மதீனா இருக்கிறது. இதே போன்றுதான் 100 வருடத்திற்கு முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடிக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது முஸ்லிம்கள் இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். இது எப்படி நடக்கும்? இஸ்லாமிய கிலாபத்திற்கு கீழே, உஸ்மானியா கிலாபத்திற்கு கீழே, முஸ்லிம்களினுடைய ஹலீஃபாவிற்கு கீழே இந்த உம்மத்தில் வர எந்த நாட்டை வேண்டுமையானாலும் பிடிக்க அனுமதி கொடுக்கலாம். ஆனால் இந்த உம்மத்தினுடைய அதாவது 3வது புனித ஸ்தலம் அமைந்திருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் எப்படி பிடிக்க முடியும்? அன்றைக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் திட்டம் போட்டாங்களோ அதே திட்டத்தை தான் இன்றைக்கு யூதர்கள் பரப்பி கொண்டிருக்கிறாங்க மதீனாவை பிடிப்பதற்கு. அவங்களினுடைய இயற்கை குணம், அந்த சியோனிஸ்டுகளினுடைய அவங்களினுடைய அதாவது லட்சியம், அவர்களினுடைய குறிக்கோள், அதற்காக வேண்டித்தான் நீங்க பாருங்க இன்றைக்கு 2000ற்கு பிறகு எண்ணிலடங்காத அரபு தேசங்களில் முழுவதும் பிரச்சனை. சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏதோ சிரியால நாட்டுக்கு நம்ம 2 பேருக்கும் போராட்டம் நடக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா 2000 2015க்குள்ள 2002ல இந்த பஷார் என்பவன் சிரியால ஆட்சி பண்றான். கிட்டத்தட்ட 2010ல புரட்சி வெடிக்குது. இந்த 5 வருடத்தில் 2010 இருந்து 2015 வரை பிரச்சனை யாருக்கு தான்? பஷார் என்பவன் ஒரு ஷியா, அதாவது ஒரு ஷியா சிந்தனை உடைய ஒரு ஆட்சியாளன். ஆனா அங்க வாழக்கூடிய சுன்னிகள், அதாவது தௌஹீத்வாதிகள், இவங்களுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்படுது. ஆனா இதுல யார் லாபம் அடைஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? லாபம் அடைகிறது இஸ்ரேல் தான். இப்ப இஸ்ரேலினுடைய உலகமைப்பை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சிரியால இருந்து ஒரு 5 வருடத்தில் மாத்திரம் சிரியாக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த 5 வருடத்தில் மாத்திரம் இன்னைக்கு சிரியாவினுடைய கொஞ்ச பகுதியை இஸ்ரேல் தம் பக்கம் எடுத்துட்டாங்க. பகிரங்கமா பேசப்பட்டு என்னன்னா 2 குழுக்களுக்கு மத்தியில தான் சண்டை நடக்கு. ஆனா இஸ்ரேலினுடைய ராணுவங்கள், இஸ்ரேலினுடைய அந்த போர் விமானங்கள் எல்லாம் இன்னைக்கும் சர்வசாதாரணமா சிரியாக்கு மேல பறக்கும். அப்ப அவங்களுடைய திட்டம் என்னன்னா, ஒரு திட்டத்தில் அவங்க மிக உறுதியாக இருக்கிறார்கள். என்ன? அவங்க நைல் நதியில் இருந்து கிட்டத்தட்ட எகிப்து, இந்த அரபு தேசம் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதாவது மதீனா வரை முழு இஸ்லாமிய நாடுகளையும் இஸ்ரேலினுடைய ஒரு பரந்த தேசமாக தௌலத்துல் இஸ்ராயிலியா, பறந்து விரிந்த ஒரு இஸ்ரேலிய சாம்ராஜ்யம் என்ற ஒரு கொள்கையின் மீது அவர்கள் பேசினார்கள், அவர்கள் எழுதினார்கள். அதற்காக வேண்டிய ஆரம்பத்தில் ஒரு நாட்டை உருவாக்கினார்கள், இல்லாத இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை. இப்பொழுது பகிரங்கமாக அவர்கள் தங்களினுடைய உலகமைப்பை வெளியிடுகிறார்கள். இப்பொழுது அதனுடைய ஆரம்ப தொடர்ச்சியாக அவங்க எந்த நாட்டை எல்லாம் பேசினாங்களோ அத்தனை நாடுகளிலும் புரட்சி என்ற பெயரிலே கலவரங்களை, மிகப்பெரிய இழப்புகளை. எகிப்தினுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைமை. எகிப்தினுடைய அரசியலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பார்க்கலாம், சிரியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சரி, ஈராக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சரி, சவுதி அரேபியா உட்பட ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அவங்களினுடைய அந்த தாக்குதலை பாருங்க, எந்த அளவுக்கு அவர்கள் எம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இப்ப சவுதியில இருக்கக்கூடிய இப்ப அடிக்கடி சவுதியில ஒரு குண்டுவெடிப்பு நடக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், சவுதி பள்ளிவாசல்ல குண்டுவெடிப்பு நடந்துச்சு, சவுதி பள்ளிவாசல்ல குண்டுவெடிப்பு, ஜித்தா பள்ளியில குண்டுவெடிப்பு நடந்துச்சு, தமாம்ல ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு. உலகத்துல அப்துல்லான்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். ஆனா அப்ப என்ன கிடையாது, இந்த அளவுக்கு சவுதி மேல யாரும் தாக்குதல் நடத்தவோ, சவுதியில குண்டு வெடிப்போ ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு தான். ஆனா இன்னைக்கு சவுதியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? தொடர்ச்சியா 3 வெள்ளிக்கிழமை 3 ஜும்மா பள்ளியில பகிரங்கமா குண்டு வெடிப்பு நடந்துச்சு. சொல்லி வச்சு அடிச்சாங்க, இந்த ஜும்மாவில் குண்டு வெடிப்பு நடக்கும், அடுத்த இந்த ஜும்மாவில் குண்டு வெடிப்பு நடக்கும், இந்த ஜும்மாவில் குண்டு வெடிப்பு நடக்கும்.
தொடர்ச்சியா ஒரு குண்டுவெடிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு சர்க்கிள் வெளியே வரும். அடுத்த ஜும்மாவில் குண்டுவெடிப்பு நடக்கும். முடிஞ்சா சவுதி அரசாங்கம் தடுத்துக் கொள்ளட்டும். பகிரங்கமா வெடிச்சிச்சு. இப்பவும் வெடிச்சிட்டு இருக்கு. இப்பவும் வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிலைமை? இந்த ஆட்சியாளருக்கு முன்னாடி ஒரு ஆட்சியாளர் இருந்தாரே, அப்பமெல்லாம் சவுதியில குண்டுவெடிப்பு இல்லையே. இந்த ஆட்சியாளர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை எந்த விலையை கொடுத்து வேண்டுமே ஆனாலும் நாங்கள் மீட்போம் என்று ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். என்ன செஞ்சார்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை எந்த விலை கொடுத்து வேண்டுமே ஆனாலும் இஸ்லாமிய உம்மத் சவுதியினுடைய அதாவது மீட்பக்கூடிய அந்த குழுவின் மீது நாங்கள் மீட்போம். சவுதியினுடைய அந்த ராணுவத்தை கொண்டு எம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேல் அதாவது பலஸ்தீனில் தொழக்கூடிய அந்த முஸ்லிம்களின் மீது இஸ்ரேலினுடைய போலீஸ்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அப்ப இந்த மன்னர் என்ன செஞ்சாரு? பகிரங்கமா அறிவிப்பு கொடுத்தாரு, இஸ்ரேல் தவறு செய்து கொண்டிருக்கிறது, உலக நாடுகள் இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும், ஐநாக்கு முன்னால் இஸ்ரேல் குற்றவாளியாக நான் நிப்பாட்டுவேன். இப்படி எல்லாம் பேசின உடனே இவர் பேசிதான் முடிச்சாரு. தொடர்ச்சியா சவுதியில குண்டு வெடிப்புகள். யார் நடத்துறார்? ஆனா எப்படி தெரியுமா பேர் வரும்? ஷியா பள்ளியில சன்னி நடத்தினார்கள், சன்னி பள்ளியில ஷியா நடத்தினார்கள். இப்படி ஒரு விதமான தோற்றத்தை எம்முடைய சிந்தனையில் அவர்கள் வைத்திருப்பார்கள். உண்மையில் என்ன நடக்கும் தெரியுமா? உண்மையில் சன்னிகள் தான் நடத்துவார்கள், உண்மையில் ஷியாக்கள் தான் நடத்துவார்கள். ஆனால் அதற்கு பின்பலம் யாரு தெரியுமா? இப்ப உதாரணத்திற்கு சவுதி மேல இயற்கையா கோபமுடைய சில அமைப்புகள் இருக்கும். இப்ப அவங்க என்ன, சவுதி மேல இயற்கை அவங்களுடைய எப்படி திட்டம் போட்டு ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துவார்கள். இப்ப நெருங்கக்கூடிய இந்த குண்டுவெடிப்பு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மீடியாக்கள்ல நான் பின்னாடி உங்க சூழ்ச்சியை பண்றேன். சவுதி மன்னரை தூக்குவதற்கு சவுதி குடும்பங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாச காலமா பிளாஷ் நியூஸா ஓதிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு இதான் இன்றைக்கு உலகத்தினுடைய. ஆனா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. சவுதியை பொறுத்தவரையில் அவர் இறந்தால் மாத்திரம்தான் ஆட்சி மாறும். ஆனா எப்படி இப்ப வெளியில கொண்டு வர மீடியா துறை வச்சு எப்படி கொண்டு வராங்கன்னா, சவுதி மன்னருக்கு சவுதியிலேயே உண்மையிலேயே மதிப்பு இல்லை. சவுதி மன்னர் ஆட்சி செய்வதை சவுதியினுடைய முத்தவாக்கல் என்று சொன்னால் அதாவது சிறந்த மார்க்கறிஞர்கள் உண்மையில் அவங்க என்ன புகழ்றாங்க? உண்மையான தகவல் என்ன? இதுக்கு முந்தைய ஆட்சியை விட இப்ப எம்மை பொறுத்தவரையில் அந்த சவுதியினுடைய ஆட்சியையும் நாம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவர்களினுடைய மன்னர் என்ற அந்த ஆட்சி என்பது இஸ்லாத்திற்கு நேரெதிரான ஒரு ஆட்சி தான். என்றாலும் ஒரு சிறந்த ஒரு மன்னர் உருவானால் அவங்களினுடைய அந்த திட்டங்களை பாருங்க. ஒரு வார்த்தையை ஒரு மன்னர் சொன்ன உடனே அவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் குண்டுவெடிப்புகள். இரண்டாவது என்ன நடக்கு? அவருக்கும் குடும்பத்திலையும் ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேசுவான், காசை கொடுத்து இப்படி ஒரு நீசனி வெளியில கக்கிரு பிளாஸ் நியூஸ். நான் பின்னாடி சொல்றேன், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தி நிறுவனங்களும் இந்த சியோனிஸ்டுகளினுடைய பார்வையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கும். இன்றைக்கு உலகத்தில் இப்ப நமக்கெல்லாம் தெரியும், முழு உலகத்தில் கிட்டத்தட்ட 75 அல்லது 74% நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் தெரியும். முழு உலகத்தை எடுத்துக்கொண்டால், பூமி பந்தை எடுத்துக்கொண்டால் 75 அல்லது 74% நீரால் சூழப்பட்டிருக்கிறது. மக்கள் வாழ்றக்கூடிய அதாவது மற்ற 22 அல்லது 23% தான் அதாவது பூமியா இருக்கு. மற்ற எல்லாம் பாருங்க என்னதான், கடலை கொண்டுதான். முன்னாடி கடல், பின்னாடி கடல், இப்படி 3 பக்கம் கடல்கள், ஒரு பக்கம் நிலத்தை கொண்டுதான் என்னது அதாவது பூமி பந்திருக்கிறது. அந்த ஒரு பக்கம் அந்த 22%-த்திலேயே மலைகள் இருக்கிறது, காடுகள் இருக்கிறது. அதே சமயத்தில் மக்கள் நுழைய முடியாத அதாவது ரொம்ப மோசமான பகிரங்க பயங்கரமான இடங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம கழிச்சிட்டு பார்த்தா உலகத்தில் அந்த 22%-த்துல ஒரு 55 ஒரு 60% மாத்திரம்தான் பூமியில மக்கள் வாழ முடியும். அப்ப முழு உலகத்தில் 73 அல்ல 74 75% நீரால் சூழப்பட்டிருக்கு. ஒரு 22% மாத்திரம்தான் நிலமாக இருக்கிறது. அந்த நிலமும் பாலைவனங்கள், அந்த நிலங்களிலும் காடுகள், அந்த நிலங்களிலும் பாதாவது மலைகள், இப்படி எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா ரொம்ப கம்மி சதவீதம் தான், ஒரு 60% அல்லது ஒரு 55% தான் மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும். இந்த 55%ம் ஒருத்தன் கையில இருக்கு. ஒரே ஒருத்தரினுடைய கரத்தில் இதெல்லாம் பேசும்பொழுது இவ்வளவு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ராபர்ட் முர்டோ என்பவன், இவன் யார் என்று சொன்னால் முழு உலகத்தினுடைய சேட்டலைட் இவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. முழு உலகமும் இன்றைக்கு என்னுடைய நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை சேட்டலைட்டின் மூலமாக பார்க்க முடியும். என் வீட்டில் என்ன நடக்க என்பதை சேட்டலைட்டின் மூலமாக பார்க்க முடியும். எந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா? எங்கோ இருந்து கொண்டு என்னால் பார்க்க முடியும் அவர்களினுடைய வீட்டை.
இப்ப இதெல்லாம் உருவாக்குனது யார்? சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானம் தான். முழு சேட்டலைட்டும் நீங்க என்ன இன்னைக்கு டிவியா இருக்கலாம், இன்டர்நெட்டா இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்கிறோமோ, லைவ்ல என்ன செய்தி பார்க்கிறோமோ, லைவ்ல எதையெல்லாம் பார்க்கிறோமோ, லைவ்ல மக்காவை பார்க்கிறோம், லைவ்ல மதீனாவை பார்க்கிறோம், எல்லாமே இந்த சேட்டலைட்டை கொண்டுதான் இருக்கு. இந்த அத்தனை சேட்டலைட்டுமே ஒரே ஒருத்தன் கையில தான், ராபர்ட் முர்டோக் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஒரே ஒருத்தன் கையில தான் இருக்கு. அவன் யாருன்னு சொன்னா இன்னைக்கு அவன் மகன்கிட்ட இருக்கு. இவன் தான் உருவாக்குனான். 1990க்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, 1990க்கு முன்னால் எந்த அளவுக்கு திட்டங்களோடு அவர்கள் எம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை மீட்பதற்கு, இந்த திட்டங்களை பீப்பதற்கு எம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் 1990க்கு முன்னால் உலகத்தில் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால், இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு சில வீடுகளில் டிவி இருக்கும். அந்த டிவியும் எப்படி இருக்கும்? இன்றைக்கு எப்படி 6 நாள் டிவி வச்சுக்கலாம். அந்த டிவி எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனாவை போட்டு உழுக்குன்னு உழுக்குனா ஒரே ஒரு சேனல் வரும். இதான் எப்போ உள்ள நிலைமை? 1990க்கு முன்னாடி உள்ள நிலைமை. அதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவியே கிடையாது. ஆனா அதுக்கு இந்த 1991ல தான் தனியார் சேனல்கள், சன் டிவி 1991ல தான் உருவாகுது. புரியுதா இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு மாறிட்டு பாருங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சேனல் எல்லாம் ஃபுல்லா பரப்பியாச்சு. எல்லாம் சர்வ சாதாரணமாக 500 சேனல்கள், 1000 சேனல்கள், 2000 சேனல்கள், நல்ல எல்லா பக்கமும். விளைவு என்ன? ஃபுல்லா எல்லாத்தையுமே அவங்களுடைய சிந்தனை பின்னாடி கொண்டு வரேன். அப்ப இவை அனைத்தும் எதை கொண்டுதான் அவங்க உருவாக்குறாங்க? அனைத்துமே அந்த சேட்டலைட்டின் மூலமாக தான். அத்தனை சேட்டலைட்டையும் நான் பகிரங்கமா சொல்றேன். நீங்க இன்டர்நெட் உபயோகப்படுத்த முடிஞ்சா பாருங்க. சேட்டலைட்டினுடைய தந்தை யார்? சேட்டலைட் யார் கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் முர்டோக் ஒருத்தன் கையில இருக்கும். அவன் யாருன்னு சொன்னா ஒரு யூதன். அவன்கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க, எல்லா சேட்டலைட்டுமே நீங்க வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? அல் ஜசீரான்னு சொல்லி ஒரே ஒரு டிவி இருந்துச்சு. அந்த டிவியை கூட இன்றைக்கு யூதர்கள் வாங்கியாச்சு. நாம எந்த இஸ்லாமியர்களுக்கு என்று எந்த ஒரு சேனலும், நாளைக்கு நான் ஒரு சேனல் உருவாக்கினால் அது யூதர்களினுடைய கைப்பாவையில் தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அல் ஜசீரான்னு சொல்லி ஒரே ஒரு சேனல் இருந்துச்சு. லட்ச கோடி கணக்கில் அவன் போட்டு, அதாவது நீ இந்த சேனல், அந்த சேனலோடு அவன் பேசுறான். எப்படி பேசுறான்? ஒரே ஒரு சேனல் இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேலினுடைய யூதர்களினுடைய அந்த கைப்பாவனை விட்டு தவறி முஸ்லிம்களினுடைய கரத்துல இருக்கும் பொழுது அவன் பேசுறான். அந்த அதாவது ராபர்ட் முர்டோக்கினுடைய ஆட்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஒரே ஒரு 5% உன் சேனல் எனக்கு இடம் கொடு, ஃபுல்லா எனக்கு வேண்டாம், ஒரு 5% நீ எனக்கு இடம் கொடு, அதுக்கு நான் உனக்கு தரக்கூடிய காசு மதிப்பு எவ்வளவு தெரியுமா? நீ இந்த சேனலை உருவாக்குறதுக்கு எவ்வளவு காசு போட்டிருப்பியோ அதை 60ஆல பெருக்கிக்கொள், அதிலிருந்து வரக்கூடியதை 120ஆல் பெருக்கிக்கொள், அவ்வளவு காசுகளை நான் உனக்கு தருகிறேன். இந்த அளவுக்கு காசு கொடுத்த வாங்க நினைப்பதனுடைய விஷயம் என்ன? இப்ப கடைசி என்னாச்சு? அந்த சேனலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிச்சாச்சு. இப்படி முழு விஷயங்களும் அவன்கிட்ட கேட்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, நீங்க இந்த அளவுக்கு எல்லா சேட்டலைட்டையும் உங்க கையில வச்சிருக்கிறீங்க. அதுக்கு அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அதாவது இஸ்ரேலை சேஃப்டி படுத்துவதற்காக வேண்டி, இஸ்ரேலினுடைய திட்டத்தை இந்த பூமியில் வலுப்படுத்துவதற்காக வேண்டி, சியோனிஸ்டுகளினுடைய உலக வரைபடத்தை இந்த பூமியை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இதே போன்றுள்ள சேட்டலைட்டுகளை எல்லாம் வைத்திருக்கிறோம். அப்ப இந்த யூதர்களினுடைய இயற்கையான ஒரு குணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை அவர்கள் ஆள வேண்டும். அதற்காக வேண்டி அவர்கள் வைத்திருந்த முதல் அடிதான் என்ன அடி என்று சொன்னால், அதாவது மஸ்ஜித் அல் அக்ஸா, பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அது அவர்களினுடைய கனவே கிடையாது. பலஸ்தீன் என்பது ஒரு ட்ரெய்லர் மாத்திரம்தான். அவர்களினுடைய உண்மையான வெற்றி என்னவென்று சொன்னால், அதற்காக வேண்டி அவர்கள் உழைக்கிறார்கள். அந்த உழைப்பு வெற்றியில் போய் முடிந்து கொண்டிருக்கிறதோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு எகிப்தில் இருந்து மதீனா வரை இன்னைக்கு நம்ம மஸ்ஜித் அக்ஸா நம்ம அன்னைக்கு போட்டு காமிச்சோம். மஸ்ஜித் அக்ஸா எப்படி காமிச்சாங்க? ஆரம்பத்தில் ஒரு வெறு தங்க டூம், அதாவது குப்பத்து சஹரான்னு சொல்லி ஒரு டூமை காமிச்சாங்க. ஆனால் மஸ்ஜித் அக்ஸாவே கிடையாது. ஆனா அந்த டூமை நமக்கு மஸ்ஜித் அக்ஸா காமிச்சாங்களா இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி மதீனால நமக்கு எதை காமிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பச்சையை தான் காமிப்பாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இது எங்க மதீனா? இது யாரினுடைய மதீனா? இதுவா மதீனா? இன்னைக்கு எம்முடைய குழந்தை இடத்தில் எப்படி அவங்க சிந்தனை ரீதியா உண்மையில் என்ன நடக்க போகுது, இதுதான் மதீனான்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவர்கள் பிடிப்பார்கள். அவங்களினுடைய உண்மையான குணமும் அதுதான். அவங்க பிடிப்பதற்காக வேண்டி உலகத்தில் அவங்களினுடைய அந்த டெக்னாலஜி மூலியமா, போட்டோஷாப்கள் மூலியமா, வீடியோக்களின் மூலியமா இன்னைக்கு மதீனான்னு சொன்னாலே என்ன வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய மஸ்ஜித் நபவி இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் இருந்த மிம்பர்கள் இருக்கு. எதையுமே நம்ம கண்ணில் காமிக்க மாட்டாங்க. மதீனான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத,
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் தடுத்த அந்த குப்பாவை தான் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? மதீனான்னா காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இன்னைக்கு மக்கானா இப்ப எதை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? முதல்ல எதை காமிச்சாங்க? காபாவை காமிச்சுக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு மக்கானா என்ன தெரியுமா? அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த டவரை தான் இப்ப காமிக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் என்ன நினைக்கிறோம்? இது ஏதோ இயற்கையில நடக்கக்கூடிய விஷயம் நம்ம நினைக்கிறோமா? கிடையவே கிடையாது. இது ஏதோ சும்மா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ஒரு தெளிவான திட்டத்தின் மீது, ஒரு தெளிவான ஒரு உருவாக்குதலின் மீது, ஒரு சிறந்த அவங்க போட்ட அந்த பாதையின் மீது முதல்ல மக்கான்னு சொன்னா கருப்பா அந்த காபாவை காமிச்சு 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 இப்ப நீங்க பாருங்க, இப்ப மக்கான்னு சொல்லி எதை காமிக்கிறான்னா அந்த காபா விட உயர்வா அவனை கெட்டிட்டான். ஆரம்பத்தில் இந்த கெட்டதுக்கு கூட தடை செஞ்சாங்க. என்ன செய்யும்? இந்த இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கா இல்லையா? அதாவது பெரிய ஒரு பில்டிங், இந்த டவர் கட்டப்பட்டிருக்கா இல்லையா? பாங்கு சொல்லும் பொழுது மக்காவை காமிக்கிறதை விட நீங்க மக்கா சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த டவரை தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. என்ன செய்வாங்க? அந்த டவரை தான் அவங்க மேல உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. இப்ப நம்முடைய குழந்தைகள்கிட்ட அடுத்து கொஞ்ச நாள் அவங்க போட்டோக்கள் மாற ஆரம்பிக்கும். நமக்கு தான் மறதி தான் நம்முடைய பிரச்சனையாச்சே. இப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம்? இப்ப மதீனான்னு சொல்லி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய டூம், ரசூலுல்லாஹ்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதனுடைய காலத்துல அது ஒண்ணு கிடையவே கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்துல கிடையாது. எதுவுமே சஹாபாக்களுடைய காலத்துல இல்லாத இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் மதீனா, இதுதான் மதீனா. ஆனா உண்மையான மதீனா எங்க இருக்கு? அங்க தொழுகை நடக்கு, அங்க அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற இடம் இருக்கு, அங்க அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கபர் இருக்கு, அங்க அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய மிம்பர் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடு அங்க இருக்கு. ரவுதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்கத்தினுடைய பூங்கா என்பதாக அந்த இடத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அந்த இடத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். எங்கேயாச்சும் இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோமா? அதை இன்னைக்கு மதீனாக்கு போனா பார்க்கலாம், ஆனா எங்கேயாச்சும் போட்டோல அதை பார்க்க முடியுமா? நபி என்ன சொன்னார்? இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், என்னுடைய வீடும் என்னுடைய அந்த மிம்பரும் இந்த இடைப்பட்ட இடம் அது இடம் அல்ல, அது உலகம் அல்ல. ரவுதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய தோட்டங்களில் ஒரு தோட்டம். அந்த இடத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால், அந்த இடத்தில் தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், அந்த இடத்தில் குர்ஆன் ஓதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் நன்மையை வாரி இறைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இந்த போட்டோ எதையுமே காமிக்க மாட்டாங்க. எதைதான் காமிச்சிட்டு இருக்கிறான்? இல்லாத ஒரு டூமை காமிச்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் மதீனா, இதுதான் மதீனா. இப்ப மக்காக்கு எதை காமிக்க ஆரம்பிச்சாச்சு? அதாவது ஒரு பெரிய டவரை கட்டி இதுதான் மக்கா, இதுதான் மக்கா. இப்படி நம்முடைய தலைவர்களினுடைய சிந்தனைகளில் எல்லாம் உண்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது பற்றை எடுத்து விடுவார்கள். அப்படித்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இயங்கினார்கள். அவர்களினுடைய உலக வரைபடம் என்னவென்று சொன்னால் முழு மதீனா வரை, மக்கா மதீனா வரை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய இயற்கையான குணம், அவர்களினுடைய லட்சியம், அவர்களினுடைய குறிக்கோள், அவர்கள் செல்லக்கூடிய பாதையும் அதுதான். இதை இந்த பூமியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், இதை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில திட்டங்கள் அவர்களுக்கு தேவை. சும்மா நாங்க எந்த ஒரு திட்டமும் இல்லாம சும்மா கையில கிடைச்சிருமா? ஒரு விஷயத்தை ஒரு வீட்டை வாங்கினா கூட அதற்கென்று நாங்கள் ஒரு திட்டமிட வேண்டும். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். அப்பதான் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு வீட்டையே கட்ட முடியும் என்று சொன்னால், முழு உலகத்தினுடைய முஸ்லிம் உலகத்தினுடைய சொத்தை வெறும் 1.5 கோடி நபர்கள் அவங்க கையில எடுக்கணும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி அவர்கள் சில திட்டங்களை இட்டார்கள். அந்த திட்டங்களை இந்த சமூகத்தை நிலைநாட்டினார்கள். அந்த திட்டங்களை இந்த சமூகத்தினுடைய ஆண்களிடத்தில் பெண்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்தார்கள். அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு உயிரோட்டம் உள்ளதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்கள் வெற்றியினுடைய கனியை அவர்கள் பறித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எம்முடைய நாடுகளை, எம்முடைய தேசங்களை, எம்முடைய புனித பூமிகளை எல்லாம் அவர்கள் பிடுங்குவதற்காக வேண்டி அவர்களிட்ட முதல் திட்டம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்தினுடைய தலைமைத்துவத்தை முதலில் உடைத்தார்கள். என்ன செய்தாங்கன்னா ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் இருந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம் வரை இந்த உம்மத் பல சோதனைகளை சந்தித்திருந்தாலும், பல இழப்புகளை சந்தித்திருந்தாலும், பல ஆட்சி மாற்றங்கள் வந்திருந்தாலும் இந்த உம்மத் ஒரே தலைமையின் கீழ் வந்து கொண்டிருந்தது. இந்த உம்மத் ஒரே தலைமையின் கீழ் உருவாகி கொண்டிருந்தது. இந்த உம்மத்தினுடைய இன்னைக்கு ஹிலாஃபத் என்று சொன்னாலே ஒன்று உணர்ச்சி பூர்வமா பார்க்கப்படுது, அல்லது என்ன பார்க்கப்படுது? ஈனெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானவர்கள், இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள். ஹிலாஃபத்தை பத்தி பேசினா 2 விதமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி விட்டார்கள். ஒன்று, அதாவது உணர்ச்சிக்கு அடிமையானவர்கள் ஹிலாஃபத்தை பற்றி பேசுபவர்கள்.
இரண்டாவது, தீவிரவாத சிந்தனை உடையவர்கள் ஹிலாபத்தை பற்றி பேசுபவர்கள் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு உலக மக்களிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த யூதர்களால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடிக்க முடிந்தது எப்பொழுது தெரியுமா? ஹிலாபத்தை உடைத்ததற்கு பிறகுதான். இந்த உம்மத் இன்றைக்கு பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கஷ்டம் ஈராக்கில் மாத்திரம் ஐநா சபை தரக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், ஈராக்கில் மாத்திரம் கிட்டத்தட்ட முழு உலகத்தில் அதாவது 20 லட்சம் பெண்கள் விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 லட்சம் பெண்கள் ஈராக்கில் மாத்திரம் விதவையாக்கப்பட்டார்கள். ஆப்கானிஸ்தானில் மாத்திரம் அதாவது 7.5 லட்சம் பெண்கள் அதாவது விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐநா சபை தரக்கூடிய தகவல். இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலை நாட்டவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டை இன்னைக்கு பிடிக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு ஈராக்கா இருக்கலாம், ஆப்கானா இருக்கலாம், பிலஸ்தீனா இருக்கலாம். இவை அனைத்து எப்ப நடந்துச்சு? 20ஆம் நூற்றாண்டுல நடந்துச்சா? 19ஆம் நூற்றாண்டுல நடந்துச்சா? 18ஆம் நூற்றாண்டுல நடந்துச்சா? எப்ப நடக்க முடியும் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கென்று ஒரு தலைமைத்துவம் இருந்தது. இந்த உம்மத்திற்கென்று அல்லாஹ்வுடைய தூதரால் நியமிக்கப்பட்டு அந்த தூதரினுடைய வழிகாட்டுதலின் மீது பயணம் செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை ஆரம்பத்தில் யூதர்கள் உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அவங்க செஞ்ச முதல் சூழ்ச்சியை பாருங்க. இப்ப முழு இஸ்லாமிய உலகமும் ஹிலாஃபத் என்பது அது ஒரு அரசியல் அல்ல. ஹிலாஃபத் என்பது முதலில் நம்முடைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். இந்த ஹிலாஃபத்து புதைக்கப்படுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆட்கள் யார் தெரியுமா? இஸ்லாமிய இளைஞர்களைத்தான். இன்றைக்கு ஹிலாஃபத் இல்லை என்று சொல்றோமா இல்லையா? இந்த ஹிலாஃபத்தை புதைப்பதற்கு, இந்த ஹிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு அந்த யூதர்கள் கையில் எடுத்த ஆயுதம் அவர்கள் ஆயுதங்கள் அல்ல, அணுகுண்டுகளை அல்ல. அவர்களினுடைய சிந்தனை ரீதியான இஸ்லாமிய இளைஞர்களை அவர்கள் அப்படி வார ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் அப்படி அவர்களினுடைய சிந்தனையை புகுத்த ஆரம்பித்தார்கள். முழு இஸ்லாமிய உலகமும் இப்ப எந்த ஒரு ஆட்சிக்கு கீழே இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு ஆட்சியாளர் நல்லவரா இருப்பார், அல்லது ஒரு சில நேரங்களில் ஒரு ஆட்சியாளர் கெட்டவரா இருப்பார். இது உலகத்தினுடைய நியதி. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருந்தாங்க? அதாவது உங்களுக்கு மேல ஒரு கலீஃபா இருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு பிறகு உங்களுக்கு சில தலைவர்கள் வருவார்கள், எனக்கு பிறகு உங்களுக்கு சில தலைவர்கள் கலீஃபாவாக வருவார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் தவறை கண்டாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யாதீர்கள், ஆட்சிக்கு எதிராக கலீஃபாவுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்காதீர்கள். எதுவரை நீங்கள் தூக்கக்கூடாது என்று சொன்னால், அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய வரை. அவர் என்ன செய்கிறார்? மக்களோடு அமர்ந்து கொண்டு அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய வரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஆட்சிக்கு எதிராக நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம். நீங்கள் அதாவது அவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாதீர்கள். இது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வார்த்தை. இமாம் புகாரி பதிவு செய்வார், இமாம் முஸ்லிம் பதிவு செய்வார். அப்ப முதல் விஷயம் என்னன்னா, சில நேரங்களில் ஆட்சியாளர்கள் தவறு செய்யலாம், இஸ்லாமிய கலீஃபாக்கள் தவறு செய்வார்கள். இந்த தவறை பொறுத்தவரையில் நாங்கள் சுட்டி காட்டணுமே தவிர, அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய கலீஃபா என்று இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக புரட்சி என்று வெடிக்கும் என்று சொன்னால் 2 விதத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒன்று, இஸ்லாமிய இப்ப அவருக்கு எதிராக நாங்க புரட்சி செய்யும் பொழுது அவர் என்ன செய்வாரு? ஆயுத ரீதியான தாக்குதல் நடத்துவார். யாரெல்லாம் புரட்சி பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக என்ன செய்வார்? நம்ம எல்லாம் உலகத்துல பார்த்திருக்கிறோம். 4 கலீஃபாக்களினுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத் ஆட்சிக்கு வருகிறார். அவரினுடைய ஆட்சியில் சில குறைகள் இருக்கதான் செய்தது. ஆனால் அவரினுடைய ஆட்சிக்கு யாரெல்லாம் பையத்து செய்தார்? இப்னு உமர் ரலியல்லாஹு பையத்து செய்தார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பையத்து செய்தார்கள், நபித்தோழர்கள் பையத்து செய்தார்கள், பெரிய பெரிய நபித்தோழர்கள் பையத்து செய்தார்கள். ஆம், இதுதான் ஆட்சி என்று விரும்பினார்கள். இப்ப என்ன தெரியுதா இல்லையா? சில நேரங்களில் ஆட்சியாளர்கள் ஒரே அடிப்படையில் இருக்க மாட்டார். அவரிடத்திலும் மனிதர்களாகிய நம்மிடத்தில் எப்படி தவறு ஏற்படுமோ அதே போன்ற தவறுகள் அவர்களிடத்திலும் ஏற்படும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த தவறை ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்ப, அப்ப நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள், உங்களினுடைய உரிமையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்திருந்தார். இப்ப கிலாஃபத்தை உடைக்கணும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, துருக்கியை தான் தலைமையாக கொண்டு இந்த உம்மத்து கலீஃபாவை ஆட்சி 2வது அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு கீழ் இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு ஹிலாஃபத்தை உடைக்க முடியுமோ, ஹிலாஃபத் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல யமன் தேசத்துல ஒரே ஒரு நபரை கொலை செய்து விடுவார்கள். என்ன செஞ்சிருவாங்க? ஒரே ஒரு நபரை. ஹிலாஃபத்தினுடைய அந்த தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹிலாஃபத் இருந்தால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்குமா என்பதை உணர வேண்டும். இன்று வரை ஹிலாஃபத்தை உருவாக்காமல் யார் தடையாக இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஹிலாஃபத் ஆட்சி நடந்தால் என்ன நடக்கும் பாருங்க.
ஒரே ஒரு ஆளை யமன் தேசத்துல ஒரு முஸ்லிமை கொலை செய்றாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுகிறார்கள், என்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கொலை செய்தவர்கள் 9 நபர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அத்தனை நபர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு கால் முழு யமன் தேசமும் சென்று என்னுடைய மூமினை கொலை செய்திருக்கும் என்று சொன்னார், அத்தனை யமன் தேசத்தையும் நாங்கள் உயிரோடி நாங்கள் மரண தண்டனை கொடுப்போம் என்பதாக உமர் ரலியல்லாஹு எழுதி அனுப்பினார். இதான் ஹிலாஃபா. எனக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், கிழக்கில் இருப்பவனுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், மேற்கில் இருக்கக்கூடிய நம்முடைய கலீஃபா, நான் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி எங்களுக்கு மத்தியில நாட்டுப்பற்று இருக்காது, எங்களுக்கு மத்தியில நாட்டு எல்லைகள் இருக்காது, எங்களுக்கு மத்தியில மொழி எல்லைகள் இருக்காது. எங்களுக்கு மத்திய நீ கருப்பனா இருந்துக்கோ வெள்ளையனா இருந்துக்கோ, நீ யாரா வேண்டுமையானாலும் இருந்துக்கோ, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னால் உன்னுடைய கலீஃபா அவர், உனக்காக வேண்டி அவர் வாதாடுவார். உன்னுடைய உயிரை பாதுகாப்பது அவருக்கு கடமை, உன்னுடைய ரத்தத்தை பாதுகாப்பது அவருக்கு கடமை. இந்தியாவில் ஹிலாஃபத் இருக்கும் பொழுது 1990க்கு முன்னால் என்ன நடைபெற்றது என்று சொன்னால், நடந்த விஷயத்தை பாருங்கள். முஸ்லிம்களினுடைய ஏரியாவில் ஒரு சில, அதாவது மாற்று மதத்தவர்கள், அவர்களினுடைய அந்த சிலைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். என்ன செய்றாங்க, நாங்கள் கொண்டு தான் செல்வோம். வெள்ளையனுக்கு கீழே இருக்கும்போது நடந்த சுதந்திரத்தை பாருங்கள். ஹிலாஃபத்து கிடைத்த அந்த ஹிலாஃபத்தினால் உருவான அந்த சுதந்திரத்தை பாருங்கள். இப்போ ஒரு திருவாரூர் பக்கம் ஒரு ஊர் தான், தமிழகம் தான். திருவாரூர் பக்கம் ஒரு ஊர் கிராமத்தில் நினைச்சாங்க, எங்களினுடைய சிலையை இந்த இடத்தோடி நாங்கள் கொண்டு சென்றே தீருவோம். இப்ப என்ன நடந்துச்சு, தமிழகத்தில இருந்து கலீஃபாக்கு கடிதம் எழுதப்படுது. கலீஃபா அங்க இருந்து அடுத்த கடிதத்தை போடுறாரு வெள்ளையனுக்கு, எம்முடைய இஸ்லாமிய உம்மத் அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத சமயத்தில் அவர்களின் மீது, அவர்கள் வாழக்கூடிய இடத்தில் உங்களினுடைய நீங்கள் அனுமதி அளிப்பீர்களேயானால் எம்முடைய கண்டனங்கள் மாத்திரமல்ல, எம்முடைய தாக்குதல் உங்களினுடைய நாட்டை நோக்கி வரும். என்னாச்சு, அப்படி வெளியே வந்தாச்சு. அப்ப ஹிலாஃபத் என்பது நாட்டை கொண்டோ மொழியை கொண்டோ அல்ல. இப்படித்தான் இஸ்லாமிய உலகம் இருந்துச்சு. இப்படி ஒரு தலைமை இருந்திருக்கும் என்று சொன்னால் ஈராக்கின் மீது கை வச்சிருக்க முடியுமா? இப்படி ஒரு தலைமை இருந்திருக்கும் என்று சொன்னால் பாபரி மஸ்ஜிதை இடிச்சிருக்க முடியுமா? இப்படி ஒரு தலைமை இருந்திருக்கும் என்று சொன்னால் எம்முடைய உலகத்தில் எங்க எது நடந்தா என்னுடைய தலைவர் அவர்தான், எமக்கு அவரிடத்தில் இருந்துதான் எங்கள் என்ன வர வேண்டும், நாங்கள் முஸ்லிம்கள், எம்முடைய கலீஃபா அவர்தான். அப்படித்தான் முழு உலகமும் இருந்தது. எந்த நாட்டை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த நாட்டில் முஸ்லீம் வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாட்டில் 10 முஸ்லீம் இருந்தாலும் சரி, அந்த முஸ்லிமினுடைய தலைமை அவர்தான். அவங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அந்த ஹிலாஃபா முழு நாடுகளை கடந்து எல்லைகளை கடைந்து அத்தனை முஸ்லிம்களினுடைய சொத்தும் அந்த ஹலீஃபாவுக்கு சொந்தம், முஸ்லிம்களினுடைய அந்த பைத்துல் மாலுக்கு சொந்தம். ஏழ்மை என்று சொன்னால் அவர் அனுப்பி வைப்பார், பிரச்சனை என்று சொன்னால் அவர் குரல் கொடுப்பார். அப்படி குரல் கொடுத்துதான் ஆக வேண்டும். இப்படித்தான் ஒரு தலைமை இருந்தது. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த தலைமை இருந்தால் எம்முடைய திட்டத்தை இந்த பூமி நிலைநாட்ட முடியாது, இந்த தலைமை இருந்தால் எம்முடைய அந்த நாடை பிடிக்கக்கூடிய அந்த கொள்கையில் எம்மால் காலை ஊன்ற முடியாது. நான் கேட்கிறேங்க, ஹிலாஃபத்தை ஒழிச்சதுக்கு பிறகுதான் சவுதியில பெட்ரோல் இருக்கிறதே உலகத்துக்கு தெரியும். பகிரங்கமா சொல்றோம். ஹிலாஃபத்துக்கு முன்னாடி எங்க தெரிஞ்சு? பகிரங்கமா சரி கண்டுபிடிச்சதாச்சு, சவுதி கண்டுபிடிச்சானா? கத்தார்ல கேஸ் இருக்குன்னு சொல்லி எப்ப தெரியுமா தெரியும்? ஹிலாஃபத்தை ஒழிச்சதுக்கு பிறகுதான் தெரியும். குவைத்துல தூய்மையான பெட்ரோல் இருக்குன்னு சொல்லி எப்ப தெரியுமா தெரியும்? ஹிலாஃபத்தை ஒழிச்சதுக்கு பிறகுதான் தெரியும். யாரு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறீங்க? சத்தியமா மேலை நாட்டுக்கு முன்னாடியே தெரியும். மேலை நாட்டுக்கு முன்னாடியே தெரியும். சவுதியில ஏதாவது என்னது பெட்ரோல் இருக்கு, குவைத்துல பெட்ரோல் இருக்கு, அதே போன்று ஈராக்ல பெட்ரோல் இருக்கு, கத்தார்ல கேஸ் இருக்கு, எல்லாமே முன்னாடியே தெரியும். யாருமே இந்த ரகசியத்தை வெளியே விடல. ஏன் வெளியே விட்டா கலீஃபா இருக்கும் பொழுது அவர்களுடைய தலைமையில் தான் பெட்ரோல் எடுக்கப்படும், முழு உலகத்திற்கு சப்ளை செய்யப்படும், முழு இஸ்லாமிய உலகமும் பணக்கார உலகமாக மாறிவிடும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெட்ரோல்களில் 75 பெட்ரோல் இஸ்லாமிய நாட்டுக்கு தான் சொந்தமானது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கேஸ், நம்ம நண்பர் கூட ஒருத்தர் சொன்னாரு, பெட்ரோல் ஆச்சு என்னைக்காச்சும் இல்ல என்னைக்காச்சும் உள்ள டம்மி ஆகலாம், கேஸ் இருக்க டம்மியே ஆகாது. 56% கேஸுகள் இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்துல தான் இருக்கு. கிட்டத்தட்ட எந்த நாடா இருந்தாலும் சரி, எவ்வளவு எதிரியா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் பயணிக்கணுமா கேஸ் எங்கள்கிட்ட இருந்தா எடுக்க வேண்டும். அமெரிக்காவுல கார் ஓடணுமா பிளைட் ஓடணுமா எங்கள்கிட்ட இருந்துதான் பெட்ரோல் எடுக்க முடியும். எவ்வளவு பெரிய வளத்தை அல்லாஹ் தந்திருந்தான். இந்த வளம் ஆரம்பத்தில் தெரியும், ஆனா என்ன செய்யலன்னா மூச்சை கூட வெளியே விடல. அவங்க
மிக ரகசியமாக பாதுகாத்தார்கள். அத்தனை வளமும் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். இவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஹிலாபத்தை ஒழிச்சாங்க. இப்ப அமெரிக்கா ஆராய்ச்சி மாதிரி உள்ள வந்தான், குவைத்துக்குள்ள வந்தான். எவ்வளவு பெரிய பெட்ரோல் வச்சிருக்கப்பா, உன்னுடைய கரத்துவ நாடு ரொம்ப பெரிய நாடப்பா, தனி மனித வரலாற்றிலேயே தனி மனித சம்பளத்திலேயே குவைத்தினுடைய டாலர் உயர்வானதுன்னு சொல்லி புகழ்ந்து அவன்கிட்ட இருந்து அத்தனை பெட்ரோல் எடுக்கான். நம்மள்ட்ட இருந்து எவ்வளவு பெட்ரோல் எடுத்தான்னு சொல்லி குவைத்துக்கு தெரியாது. நம்மள்ட்ட இருந்து எவ்வளவு பெட்ரோலை எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி சவுதிக்கு தெரியாது. அப்ப இவை அனைத்தையுமே அவர்களினுடைய திட்டமாக இன்றைக்கு முழு உலகமும் இன்றைக்கு ஹிலாபத்தை ஒழித்ததற்கு பிறகுதான் டெக்னாலஜியாக இருக்கலாம், பெட்ரோல் வளமாக இருக்கலாம், அவர்களினுடைய முழு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்து தலைமையின் கீழ் இருந்தால் மேலை நாடுகள் இன்றைக்கு பிச்சைக்கார நாடுகளாக, எம்மிடத்திலிருந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய நாடுகளாக, நாங்கள் கொடுத்தால் வாழக்கூடிய நாடுகளாக மாறி இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த ஹிலாபத்தை உடைக்க பார்க்கிறாங்க. நாட பிடிக்கனா இருக்கலாம், அந்த நாட்டுக்கு கீழே வளம் இருக்கலாம், கிட்டத்தட்ட அரபு நாடுகள்ல மாத்திரம் பல ட்ரில்லியன் கணக்கான தங்கங்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத தூய்மையான தங்கங்கள் அரபு நாட்டுக்கு கீழே இருக்கு. இப்போ இது வெளியே வராது. எப்ப தெரியுமா வெளியே வரும்? பெட்ரோலினுடைய அந்த வளம் குறைய ஆரம்பிச்ச உடனே அடுத்து இப்ப அமெரிக்கா தங்கத்தினுடைய வளத்தை கீழே இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் அப்படித்தான் இஸ்லாமிய உம்மத். காரணம், இந்த உம்மத்தினுடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார். இது கால லகு ரப்புஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார், அல்லாஹ்வே அல்லாஹ்வே இந்த காபாவை நான் இந்த இடத்திலே கட்டி இருக்கிறேன். இந்த காபாவிலே உலகத்தில் எங்குமே கிடைக்காத வளங்களை எல்லாம் இந்த அரபு தேசத்தில் நீ கொடுக்க வேண்டும் அல்லாஹ்வே. அல்லாஹ்வே இந்த உலகத்தில் எங்குமே விளையாத பழங்களை எல்லாம் இந்த தேசத்திலிருந்து நீ வளைய வைப்பாயாக அல்லாஹ்வே. வறுமையை விட்டு இந்த தேசத்தை பாதுகாப்பாயாக அல்லாஹ்வே என்று சூரா பக்ரால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அன் தஹ்ரா பைத்தி லித்வாயிஃபின் வல் ஆகிஃபின் வர்ருக்கஇ சுஜூத் வஇத் கால லகு இப்ராஹிம். இப்ராஹிம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார், அல்லாஹ்வே இந்த தேசத்தை நீ வலுப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வே இந்த தேசத்தை பணக்கார தேசமாக ஆக்க வேண்டும், அல்லாஹ்வே இந்த தேசத்தின் மூமின்களுக்கு அதிகம் அதிகம் செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத செல்வ செழிப்புகளை கொடுத்திருந்தான். ஆனா ஹிலாபத்துக்கு முன்னாடி வர உலகம் டம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு. உலகத்தில் உள்ள சவுதி அரேபியாவும் ஒரு ஏழ்மை நாடுதான், கத்தாரும் ஒரு ஏழ்மை நாடுதான், குவைத்தும் ஒரு ஏழ்மை நாடுதான். நமக்கு கீழே என்ன வளம் இருக்குன்னு சொல்லி கூட அவங்க கண்டுபிடிக்காம அப்படியே வாழ்க்கை நடத்தும் பொழுது, ஆனால் இந்த வசனங்களையும் இந்த வரலாற்று சம்பவங்களையும் எல்லாம் வைத்து மேலை நாட்டவர்கள் கணிக்குகிறார்கள், யூதர்கள் கணிக்குகிறார்கள், இந்த தேசம் வெறும் பாலைவனம் தேசம் அல்ல, மக்கள் வாழ்வதற்குண்டான தேசம் மாத்திரம் அல்ல, இந்த தேசத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கிறது. அந்த கண்டுபிடிப்பினுடைய வெளிப்பாடுகளால் அவர்களுக்கு 18ஆம் நூற்றாண்டிலேயே தெரியும், அதாவது கீழே பெட்ரோல் இருக்கிறது, 18ஆம் நூற்றாண்டிலேயே தெரியும் கேஸ் இருக்கிறது, 18ஆம் நூற்றாண்டிலேயே தெரியும் தங்கம் இருக்கிறது என்பதாக. ஆனா அவங்க வெளியே விடல. வெளியே விட்டிருந்தா அன்னைக்கு இஸ்லாமிய உலகம் அதை கைப்பற்றி இருக்கும். இப்ப அப்படியே ஹிலாபத்தை உடைக்கணும். ஒன்னு தலைமை, அதாவது நாடுகளை பிடிக்க நாடு ஹிலாபத் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வளம் நமக்கு வேணும், நாடு ஹிலாபத் இருக்கக்கூடாது. எப்படி ஹிலாபத்தை ஒழிக்கிறது? இப்ப அவங்க செஞ்ச வேலை என்னன்னா, இப்ப உள்ள வாராங்க எம்முடைய இளைஞர்கள். பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆட்சியாளர் என்று சொன்னா சில தவறுகள் இருக்கும். இப்ப என்னன்னா, ஹிலாபத் இருந்தா இப்ப துருக்கி தலைமையா இருக்கும், துருக்கி கீழே தான் சவுதி இருக்கணும், துருக்கி கீழே தான் கத்தார் இருக்கணும், துருக்கி கீழே தான் இஸ்லாமிய நாடுகள் இருக்கணும். இப்ப சவுதி இளைஞர்கள்ட்ட அரபு இளைஞர்கள்ட்ட வாராங்க, நீங்கள் எல்லாம் அரபுகள் இல்லையா? நீங்கள் எல்லாம் யார்? அரபுகள் இல்லையா? அல்லாஹ் அவனுடைய தூதர் பிறந்த தேசத்தில் நீங்கள் பிறக்கவில்லையா? ஒரு அஜமிக்கு கீழே நீங்க ஆட்சி பண்ணணுமா? உங்களுடைய ஆட்சியாளர் துருக்கியா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு மத்தியில மொழி தேசத்தை, மொழியினுடைய வெறியை இப்பொழுது ஊட்ட ஆரம்பிக்கிறார்கள். இது இங்க நடந்துச்சா? அடுத்து துருக்கியினுடைய இளைஞர்களை கெடுக்கணுமே, துருக்கியினுடைய இளைஞர்கள்ட்ட போறாங்க. ஹிலாபத்னா ஒரு ஆட்சியா? மேலை நாட்டை பாருங்க, மேலை நாட்டை பாருங்க, பெண்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள், ஆண்கள் எவ்வளவு. இப்ப ஹிலாபத் இருந்தா என்ன செய்ய முடியாது? எமக்கு தேவையில்லாத சுதந்திரங்கள் தடை செய்யப்படும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு பெண்மணி வெளியே இறங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண்மணி பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மஹரமான ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்ய முடியாது. ஒரு ஆண் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் இந்தந்த ஒழுக்கத்தில் தான் வெளியேற வேண்டும். ஒரு ஆண் இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் ரசிக்க வேண்டும். ஆனா மேலை நாடு என்ன செஞ்சிட்டாங்க? எப்படி நானும் வாழலாம், எப்படி நானும் சுதந்திரமா இருக்கலாம், எவ்வளவு நாள் இந்த பூமியில் அழிச்சாட்டியம் பண்ணலாம். இப்ப இதை காமிச்சு துருக்கி இளைஞர்கள்ட்ட உள்ளத்துல கொண்டு போறாங்க. அவங்க கையில் எடுத்தது இளைஞர்கள் தான். வெறும்
7 வருஷம் மாத்திரம் தான் முயற்சி செய்தார்கள். முழு துருக்கி இளைஞர்கள்ட்ட போறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? கிலாபத்தின் பேர்ல அடிமையா இருக்கிறீங்களே, வாருங்கள் ஜனநாயகம், வாருங்கள் இந்த பூமியிலேயே நாம் நேஷனலிசம் என்ற பெயரிலே ஒரு தெளிவான சுதந்திரத்தை பின்பற்றலாம். மக்களினுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாட்சியை இந்த பூமியில் உருவாக்கலாம். துருக்கி அதற்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். இப்ப இதை என்ன செய்றாங்க? துருக்கி இளைஞர்களுடைய உள்ளத்துல கொண்டு போறாங்க. அதாவது கமால் பாஷா, இவன் யாரு? துருக்கியில ஒரு யூத இனத்தை சார்ந்தவன். 200 குடும்பங்கள் முஸ்லீம் ஆகுறாங்க யூதர்கள்ட்ட இருந்து. அந்த முஸ்லிமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் தான் இந்த கமால் என்பவன். இப்ப இவனை ஐரோப்பியா கண்டத்துக்கு கூட்டு போய் இவன் மூளையை செலவு பண்றாங்க. இவன் குடும்பம் முஸ்லிமானதே ஹிலாபத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டித்தான் இப்ப அவனை வச்சு தயார்படுத்துறாங்க. அதாவது துருக்கிக்கு ஹிலாபத் வேண்டாம், துருக்கிக்கு இஸ்லாமிய ஷரியத் வேண்டாம், நாங்கள் தான் இந்த பூமியில் ஷரியத்தின் மீது, அதாவது நாங்கள் எங்கள் சிந்தனையின் மீது ஆட்சி செய்வோம் என்பதாக அந்த கமால் பாஷா அவனுடைய சிந்தனை அப்படி கவர்ச்சி பண்ணி இப்ப அவன் அப்படி நாட்டுக்குள்ள இறக்குறாங்க. இறக்கி இப்ப அவன் என்ன செய்யறான்னா, உள்ள வரும்பொழுது நல்ல தொழுகையாளி, உள்ள வரும்பொழுது நல்ல மார்க்கம் படிச்சவன், ஃபுல்லா மார்க்கத்தை பின்பற்றுவான். மார்க்கத்தை பின்பற்றுவன் சொன்னதான் கேட்போம். புரியுதா இல்ல? இப்ப வெளியில உள்ள இப்ப இந்த துருக்கி உன்னுடைய அந்த ஹிலாபத்தை ஒழிக்கணும்னா இப்ப அவர் மார்க்கத்தையும் பின்பற்றுதாரப்பா. அப்ப மார்க்கத்துல ஏதோ இதற்கு ஒரு வழி இருக்கும் போல. நல்லா அல்லாஹ்வை வணங்குவான், எப்ப பார்த்தாலும் கையில குர்ஆனை வச்சுக்கிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பான். நீங்க விக்கிபீடியாவுக்கு போய் தட்டி பாருங்க. அதாவது கமால் பாஷா துருக்கின்னு போட்டீங்கன்னா அவனுடைய போட்டோல இருந்து அவனுடைய பயோடாட்டா ஃபுல்லா வரும். இப்ப அவன் என்ன செய்யறான்னா, இளைஞர்கள்ட்ட வாரான். இது என்ன ஆட்சி? மேலை நாடுகளில் பாருங்கள், அங்கெல்லாம் கல்விகள் வளர்ந்து விட்டது, அவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே பணம் உனக்கு கீழே இருக்குடா, அத பக்க சிந்தனையை கொண்டு போல. அங்க பாருங்க அவங்க டெக்னாலஜில வளர்ந்துட்டாங்க, அங்க பாருங்க அவங்க பெண்கள் எவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க, இது என்ன அடிமைத்துவமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆண்கள் பெண்கள்ட்ட பிரச்சாரம் பண்ண உடனே கடைசி 1923 துருக்கியில இருந்த அந்த ஹிலாபத்தும் அளிக்கப்படுது. இப்ப இவன் ஆட்சிக்கு வாரான், தொழுது அதே ஆளுதான் அவன் கையில வச்சு அப்படி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு முன்னாடி குர்ஆன் அப்படி கிழிச்சு காமிச்சாங்க. இதே ஆளுதான் இப்போ ஆட்சிக்கு வருத வரை இஸ்லாமிய இளைஞர்கள் கவர்ந்த விதத்தை பாருங்க. மார்க்கத்தை பேசின அதே ஆளுதான் சொன்னா அல்லாஹ் என்பதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உண்மையிலேயே அல்லாஹ் துருக்கிக்கு அல்லாஹ் நான் தான், இப்படி சமூகத்துல பேச ஆரம்பிச்சான். நாத்திகத்தினுடைய கம்யூனிசத்தினுடைய ஆட்சியை துருக்கியில உருவாக்கினான். இன்றைக்கு வர நம்ம நாட்டிலே ஆட்சி ஒரு பதவியில இருக்கும் பொழுது பர்தா போட்டு போனா. ஆனா துருக்கியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு கூட, அதாவது இப்ப ஜெயிச்சிருக்காரு, அதாவது எருதுகான் என்று சொல்லக்கூடிய துருக்கி அதிபர், இதுக்கு முன்னாடி ஒரு மட்டும் ஜெயிச்சாரு. ஜெயிச்ச அவங்க மனைவி, அதாவது தலையில ஃபுல் ஹிஜாப் இல்ல, தலையில மாத்திரம் தான் மக்கள் போட்டு போனாங்க. பாராளுமன்றத்தில் தடுக்கப்பட்டார். அந்த அளவுக்கு ஒரு நாத்திக சிந்தனை. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் மாறிட்டு வருது எர்துகானை கொண்டு, அது வேற ஒரு விஷயம். ஆனா இந்த ஹிலாபத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க எடுத்த ஒரே ஒரு சாதனம் என்ன தெரியுமா? மொழியின் மீது உள்ள பற்று, தேசத்தின் மீது உள்ள ஒரு பற்று, ஜனநாயகம் என்ற ஒரு போர்வையை உள்ளே புதைத்தார்கள். என்ன செஞ்சாங்க? உள்ள வந்தாங்க. நேசம், நம்முடைய தேசம், ஏதாவது உலகமயமாக்குதல். நம்ம இன்னைக்கு என்ன ஆட்சின்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு கூட அத்தனை கட்சிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பண்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, யூதர்களினுடைய அடிப்படையான ஒரு திட்டம், இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் அநீதிக்குள்ளாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், எம்முடைய நாடுகளும் எம்முடைய தேசங்களும் இன்றைக்கு யூதர்களால், மேலை நாட்டவர்களால் இன்றைக்கு அபகரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு அவர்களுக்கு மிக தடையாக இருந்தது ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைமை மாத்திரம்தான். இந்த தலைமையை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், எம்முடைய இளைஞர்களினுடைய உள்ளத்தில் இந்த தலைமையின் மீது வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஷரியத்தின் மீது வாழ்வதற்கு கசக்குகிறது, இஸ்லாத்தினுடைய ஷரியத்தின் மீது ஆட்சி செய்வதற்கு எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்ற ஒரு வெறுப்பை எம்முடைய இளைஞர்கள், துருக்கி இளைஞர்களினுடைய உள்ளத்தில், அரபு தேச இளைஞர்களுடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டார்கள். தேசத்தின் மீது ஒரு பற்றை ஏற்படுத்தினார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாம் தேசத்தின் மீது பற்றை ஏற்படுத்துகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் பேசும் பொழுது ஏதோ தீவிரவாதம், உண்மையில் இதுவே கிடையாது. எந்த ஜனநாயகம் பேசப்படுகிறதோ, இந்தியாவினுடைய முதலமைச்சர் அண்ணா பேசினார், உண்மையில் ஜனநாயகம் என்பது ஒரு போலித்தனமான ஒரு வார்த்தை. இந்தியாவில் அதாவது மதிப்புக்கு, அதாவது திறமைக்கு மதிப்பு இல்லை. அண்ணா பேசிய வார்த்தை அதாவது திறமைக்கு மதிப்பு இல்லை, அதாவது எண்ணிக்கைக்கு மாத்திரம்தான் இந்தியாவில் மதிப்பு உண்டு.
ஜனநாயகத்தின் அடிப்படையில் அண்ணா பேசினார். என்ன பேசினார் என்று சொன்னால், ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தேசிய விலங்கை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் சொறி நாய்களையும் வெறி நாய்களையும் தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய தேசிய பறவையாக ஒன்றை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் மயிலை அல்ல, இந்தியாவினுடைய காக்காக்களை தான், இப்ப டெங்கு கொசுக்களைத்தான் இன்றைக்கு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய தேச பறவையாக காமிக்க வேண்டும். இந்தியாவினுடைய பிரதம மந்திரி நேரு பேசினார், ஜனநாயகம் என்பது குற்றவாளிகள் இறுதியாக தங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நுழையக்கூடிய கடைசி புகலிடம் ஜனநாயகம், அரசியல் என்பதாக பேசினார். ஆனால் இஸ்லாம் என்ன பேசுகிறது? தேசத்தின் மீது எமக்கு பற்றை ஏற்படுத்தவில்லை. ஏன்? நான் வாழக்கூடிய என் குடும்பத்தின் மீது கூட அவர்கள் ஒரு தவறை செய்தால், இன்றைக்கு இந்த யூதர்கள் செஞ்ச முதல் விஷயம் என்ன தெரியுமா? முழு அரபு தேசத்தின் மக்களிடத்திலும் முழு இஸ்லாமிய மக்களிடத்திலும் உன்னுடைய தேசம் சிறந்தது, உன்னுடைய தேசம் எது செய்தாலும் அதற்கு நீ சப்போர்ட் செய்ய வேண்டும், மற்ற தேசத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தினார்கள். பார்த்தோமா இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் மீது வெறுப்பு என்ன, எதற்கு வெறுப்பு வர வேண்டும்? அல்லது பாகிஸ்தானில் உள்ளவன் இந்தியாவின் மீது எதற்கு வெறுப்பு வர வேண்டும்? உதாரணத்திற்கு ஒரு கிரிக்கெட்டை எடுத்துக்கொள்வோம். நாடு என்று சொன்னால் பல நாடுகளோடு விளையாடும், வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனா நடக்கக்கூடிய விஷயம் என்ன? ஏதோ யுத்தங்களை போன்று இந்தியாவினுடைய கிரிக்கெட்டையும் பாகிஸ்தானினுடைய கிரிக்கெட்டை காமிப்பார்கள். பாகிஸ்தானில் இருந்து ஒரு குடும்பம் தன்னுடைய சொந்த பந்தத்தை பார்ப்பதற்காக வேண்டி 2 வாரத்திற்கு முன்னால் மும்பைக்கு வந்தார்கள். ஒரு ரூம்ல என்ன செய்யறாங்க? போய் அனுமதி கேட்கிறாங்க. எங்களுக்கு ரூம்ப கொடுங்க, நாங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கோம், இந்த இருக்கு விசா, இந்த இருக்கு ஐடி. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ பாகிஸ்தான்காரன் தானே, வெளியில போ. எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி சைனாக்கார மேல ஒரு வெறுப்பு. இதெல்லாம் எதன் மூலியம் தெரியுமா? இந்த தேசப்பற்றுகள். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? ஒரு தேசப்பற்றுவா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை முஹாஜிரீன், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அன்சார். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். ஈமானில் முந்திக் கொண்ட அந்த முஹாஜிரீன்கள், ஈமானில் முந்திக் கொண்ட அந்த அன்சாரிகள் என்று அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை முஹாஜிரீன் என்ற ஒரு வார்த்தை. முஹாஜிரீன்களினுடைய கூட்டத்தை அல்லாஹ் அங்கீகரித்தான், அன்சாரி என்ற ஒரு இயக்கம் கூட்டத்தை அல்லாஹ் அங்கீகரித்தான். ஆனா நடந்துச்சு என்ன தெரியுமா? ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில ஒரு சிறிய கருத்து வேறுபாடு வருது. இப்ப அன்சாரிகள் அழைக்கிறார்கள், அதாவது அன்சாரிகளே வாருங்கள், முஹாஜிரீன்கள் அழைத்தார்கள், முஹாஜிரீன்களே வாருங்கள். அல்லாஹ் அவனுடைய தூதர் ஓடி போகிறார். எவ்வளவு நாட்டமான ஒரு வார்த்தையை நீங்கள் அழைக்கிறீர்கள் தெரியுமா? எவ்வளவு ஒரு துர்நாற்றமான வார்த்தையை நீங்கள் அழைக்கிறீர்கள் தெரியுமா? உங்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் என்று நீங்கள் அழைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் அங்கீகரித்த ஒரு வார்த்தை கூட ஒரு தீவிர பற்றுடையதாக வெறிவுடையதாக மாறக்கூடாது. ஆனா இவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஃபுல்லா எல்லா நாட்டுக்குள்ளேயும் போனாங்க. உன் தேசம் தான், உன் தேசம் என்ன செஞ்சாலும் கரெக்ட் தான், மற்றவர்கள் எல்லாம் உங்களை விட கீழானவர்கள் தான் என்ற ஒரு இயற்கையான ஒரு சிந்தனை தேசத்திற்காக வேண்டி பாடுபட்டு. ஆனால் இஸ்லாம் என்ன சொன்னது? நீ உலகத்திற்காக வேண்டி பாடுபடு, மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பாடுபடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபா எதை பேசியது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது நபி தோழர் எகிப்திற்கு நபி தோழரை ஆளுநராக அனுப்பி வைக்கிறார். அம்ர் இப்னு ஆஸை அவர் எகிப்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கும் பொழுது இப்ப உமர் ரலியல்லாஹு அந்த அம்ர் இப்னு ஆஸினுடைய கரத்தை பிடிச்சு கேட்டாங்க, உன்னிடத்தில் ஒரு திருடன் வந்தால் நீ என்ன செய்வாய்? உன் ஆட்சிக்கு கீழ் ஒரு திருடன் வந்தால் நீ என்ன செய்வாய்? உடனே அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய கரத்தை நான் வெட்டுவேன். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உன் நாட்டிலிருந்து ஒரு ஏழை என்னிடத்தில் வந்தால் உன்னுடைய கரத்தை நான் வெட்டுவேன். உன் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஏழை என்னிடத்தில் வந்தால் நான் அவனினுடைய கரத்தை வெட்டுவேன். நீ ஆட்சி செய்யக்கூடிய அந்த நைல் நதியில் பசியால் ஒரு ஓநாய் சாகும் என்று சொன்னால் அவனுக்காக வேண்டி நாளைக்கு மறுமையில் நீயும் நானும் அந்த ஓநாய் செத்ததற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நிப்பாட்டப்படுவோம். இதுதான் தேசம் கடந்து மொழி கடந்த, அவன் என்ன பாசம், அவன் என்ன மொழி, அவன் என்ன தேசம், இதை எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். மனிதன் என்ற ஒரு உயிரை நாங்கள் பார்ப்போம். இப்படித்தான் உலகம் இருந்துச்சு. இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நாட்டை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு தேசமா பிரிக்கிறாங்க. சவுதி, நீ தான் இந்த உலகத்தினுடைய சிறந்தவன். குவைத், நீ தான் சிறந்த மொழி பேசுபவன். ஈராக், நீ தான் பழமைவாதிகள், நீங்கள் தான் பழைய காலத்திலிருந்தே வாழக்கூடிய மக்கள். இப்படி ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும்
இன்னைக்கு நீங்க சவுதியில போய் ஃபத்வா நீங்க தட்டி பாத்தீங்கன்னா மீலாது விழா கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள முஃப்திட்ட கேள்வி கேட்கப்படும். எந்த அளவுக்கு வெறிய பாருங்க. மீலாது விழா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம். இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல, நபி தோழர்கள் செய்யல. உடனே அங்க உள்ள முஃப்தி பதில் கொடுப்பாங்க, மீலாது விழா கொண்டாடுறது பித்அத் தான். ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் சவுதிக்கென்று ஒரு தேசிய நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவர்களினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இது யாரினுடைய வழிமுறை? மீலாது விழா என்பதாச்சு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்காச்சு ஒரு வார்த்தை இருக்கு. என் நபி பிறந்தார், என் ரசூலுல்லாஹ் பிறந்தார் என்று முன்னிலைப்படுத்துவதற்காக வேண்டியாச்சு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா அங்க உள்ள உலமாக்கள் என்ன செய்ய முடியாது? இதை சொல்ல முடியாது. யாருக்கு தெரியாது சுதந்திர தினம் என்பது ஒரு இஸ்லாமிய நாட்டில் உள்ள விஷயமா? சரி, தேசிய கீதம் நாங்க தான் பேசுவோம். என்ன பேசுவோம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபி எந்த அளவுக்கு இந்த நாட்டுப்பற்ற விதைக்கிறாங்க பாருங்க. ஷிர்கிலே நமக்கு சிந்தனையை வலுப்படுத்தினார்கள், பித்அத்திலே நமக்கு தெளிவை கொடுத்தார்கள். ஆனால் அதே ஷிர்க்கை எதிர்ப்பவர்கள், அதே பித்அத்தை எதிர்ப்பவர்கள் கூட நாடு என்று வரும் பொழுது மார்க்கத்தை பார்க்க மாட்டார்கள். நாடு பற்று என்று வரும் பொழுது கூட மார்க்கம் இதற்கு என்ன தீர்ப்பை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? எனக்காக வேண்டி கூட நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையா இல்லையா? யார் இந்த உம்மத்தில் என் தாயை விட, என் நாட்டை விட, என் நாட்டினுடைய கொடியை விட, இந்த உலகத்தினுடைய என் தேசிய கீதத்தை விட, ஏன் முழு உலகமும் என் தூதரினுடைய காலுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக கூட நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முழு உலகத்தை விட எங்களுக்கு மதிப்பு மிக்கவராக இருந்தார். ஆனால் அந்த தூதர் வரும்பொழுது கூட நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு சவுதியினுடைய நிலைமை, சிரியாவினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு சாங்கு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பான், அதை போட்டவன சவுதி மன்னர் இருந்துச்சிருவாரு, அங்க இருக்கக்கூடிய அத்தனை முஃப்திகளும் எழுந்திருப்பார்கள். எப்படி உருவாக்கினான்? எப்படி எந்திக்கிறதும் உட்கார்றதும் கூட என் தூதர் எனக்கு இதுதான் இவர்களின் முழு அந்த விரியை. இப்ப இந்த சாங்க கேட்கும் பொழுது என்னமோ குர்ஆனை கேட்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இப்படி நிக்கிறது. இப்ப என்ன, இயற்கையில் ஒரு விதமான பற்று. குர்ஆனினுடைய வசனம் சொன்னா கூட தப்பு செய்ய நிப்பாட்ட மாட்டான். தப்பு செய்ய கலவரம் நடந்துட்டு இருக்கிறா, அவன் வேதத்தை சொன்னா கூட நிப்பாட்ட மாட்டான். அங்க ஒரு தேசிய கீதத்தை போட்டீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு இப்படி நின்றுவான். இதெல்லாம் என்ன, அப்படி ஒரு வெறியை ஏற்படுத்துறது. இந்த தேசிய கீதத்திற்கு ஒரு மதிப்புண்டு. தேசிய கொடியை எடுத்துக்கொள்ளலாம். எமக்கென்று ஒரு கொடி உண்டா? இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடிக்காக வேண்டி மனிதர்களினுடைய உயிர்கள் எல்லாம் கொலை செய்யப்படக்கூடியதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு கட்சியினுடைய கொடியை ஒரு இடத்துல ஒருத்த வெறி பிடிச்சு கிழிச்சிட்டான்னு வைங்க, என்ன நடக்கும் தெரியுமா? கிழிச்சவனுடைய உயிரை எடுத்து விடுவோம். இந்த அளவுக்கு ஒரு வெறி. அதே கொடிதான் காலில் வைத்து தைக்கப்பட்டது, அதே கொடிதான் காலில் வைத்து பிழ்கடிக்கப்பட்டது. அப்ப அவனுக்கு ரோஷம் வராது. கிறுக்குத்தனமான பற்றை ஏற்படுத்துவார்கள். பற்று என்றால் என்ன? என் கண்களுக்கு முன்னால் ஒரு உணவு இல்லாமல் இருக்கிறானா, அவனுக்கு உணவை கொடுப்பது பற்று. என் கண்களுக்கு முன்னால் ஒரு அக்கிரமத்திற்கு ஈடுபடப்படுகிறானா, அவனை அநியாயமாக ஒரு கூட்டம் தாக்குகிறார்களா, அவனை பாதுகாப்பதுதான் பற்று. ஆனா இவை எல்லாத்தையும் மறந்துடுவான். ஒரு தேசிய கொடியை வச்சிருப்பான், தேசிய கொடியை கொத்துனாத்தா இவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள். தேசிய கொடிக்கு எதிராக பேசிட்டா இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக நகர்ந்து விட்டார்கள். தேசிய கீதத்திற்கு எதிராக எவனாச்சு நடந்து விட்டால், தேசிய கீதம் இயக்கும் பொழுது எவனாவது எழுந்திருக்காவிட்டால் அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு தேச துரோகியை போன்று. இது இந்தியா மாத்திரமல்ல, இந்தியா ஒரு குஃபார், அதை விட்டுலாம். இந்தியா ஒரு குஃபார், பல இறை மறுப்பாளர்களை கொண்ட ஒரு நாடு. ஏனால் பாகிஸ்தான் அப்படியா, சவுதி அப்படியா, சிரியா அப்படியா, துபாய் தேசிய கீதம் தாண்டி, தேசிய கொடி தாண்டி இந்த கொடிக்கென்று ஒரு நாளை துபாய் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதெல்லாம் என்னது தெரியுமா? இவை அனைத்து நமக்கு பார்க்கும் பொழுது சும்மா கொடிதானே, சும்மா நமக்கு ஒரு சாங்கு தானே, கிடையவே கிடையாது. இளைஞர்கள் வரக்கூடிய தலைமுறையிடத்தில் இவை எல்லாம் ஒரு பற்றா. அதான் நான் கண்ணு முன்னாடி உங்களுக்கு சொல்றேன், குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி தப்பு செய்யாதன்னு சொன்னா அந்த இடத்தில் அவன் நிறுத்த மாட்டான். ஆனால் தவறு செய்தவனிடத்தில் அவனுடைய தேசிய கீதத்தை போடப்பட்டால் அப்படி நின்று விடுவான்.
தன் தாயை மதிக்க மாட்டான், ஆனால் ஒரு சாங்கிற்காக வேண்டி எழுந்து நிற்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை கூட கொண்டாடுவது பித்அத் என்பதாக என்னுடைய மார்க்கம் சொல்லி இருக்க, அதே சவுதி ஃபத்வா கொடுத்திருக்க, அதே சவுதி தான் மார்க்கத்தில் இல்லாத ஒரு தினத்தை எடுத்துக்கொண்டு அதை அவனினுடைய தேசிய நாளாக கொண்டாடி கொண்டிருப்பான். இவை அனைத்தும் என்ன? வரக்கூடிய தலைமுறையிடத்தில் உன்னுடைய நாடு உயர்வானது, உன்னுடைய தேசிய கொடி உயர்வானது, உன்னுடைய தேசப்பற்று உயர்வானது. இந்த வெறிய ஊட்ட 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 இவன் நாட்டில தான் கவனம் செலுத்துவானே தவிர அந்த நாட்டிலையும் கவனம் செலுத்த மாட்டான், கொடியிலையும் சாங்கையும் தான் கவனம் செலுத்துவானே தவிர உலகத்தை பற்றி யோசிக்க மாட்டான். இதுதான் அந்த யூதர்களினுடைய அடிப்படை திட்டம். இது வெளிநாடுகள். சரி, எம்முடைய நாடுகள் என்ன? எம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு எந்த இயக்கம் எல்லாம் இருக்கிறதோ, நான் பேரை சொல்லல, ஆனா ஆதாரம் கேட்டா நான் தாரேன். இன்றைக்கு தமிழகத்தில் எந்த இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை இயக்க தலைவர்களினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் 1996 ஃபத்வா என்ன தெரியுமா? ஜனநாயகம் என்பது ஷிர்க். நான் சொல்லல, இது அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு பெயரை சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்தால், உங்களுக்கு அந்த பேரு ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் அப்படி அவங்க எழுதுற கட்டுரை அப்படி உங்க கையில தூக்கி தரலாம். என்ன பேசுனாங்க? ஜனநாயகம் என்பது ஷிர்க். என்ன ஜனநாயகம் ஷிர்க்? முதல் விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்ன போதிக்கிறது தெரியுமா? இன்னில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதாவது சட்டம் இயற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு கொடுக்கவில்லையோ, யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் சட்டம் இயற்றவில்லையோ, ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள். ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் பாவிகள். ஃபஉலாயிக ஹுமுத் தாலிமூன், அவர்கள் அக்கிரமக்காரர்கள். ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். நபியே, நீங்கள் சொன்ன இந்த அரசியலை பின்பற்றாத வரை, நீங்கள் சொன்ன இந்த தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்காத வரை, இவர்கள் யாரெல்லாம் உங்களினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்கள் மூமின்கள் அல்ல. அப்ப இஸ்லாம் என்பது இதுதான் அந்த யூதர்களினுடைய திட்டம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எப்படி கிறிஸ்தவ மதம் என்பது சர்ச்சில மட்டும் இருக்கோ, எப்படி இந்து மதம் என்பது கோயில்ல மட்டும் இருக்கோ, அதே மாதிரி முஸ்லிம்கள் வரலாம், தொழலாம், போகலாம். அரசியல் என்பது, உரிமை என்பது, போராட்டம் என்பது நான் எனக்காக வேண்டி முடிவு செய்து கொள்ள வேண்டும். அரசியல்னா என்ன? இந்த ஜனநாயகம் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் உருவாக்கக்கூடிய ஆட்சிக்கு பெயர் மக்களாட்சி. மக்களாட்சினா என்ன? தாரீஃப் என்ன? மக்கள் தங்களுக்கு என்ன சட்டம் தேவையோ அதை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு யார் ஆட்சிக்கு வேண்டும் என்று விரும்புவார்களோ அவர்களை ஆட்சியாளராக வைத்து அழகு பார்க்க வேண்டும். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லும்? உன்னுடைய சிந்தனையின் மீது நீ ஆட்சி செய்யக்கூடாது, உன்னுடைய கலாச்சாரத்தின் மீது நீ ஆட்சி செய்யக்கூடாது. அதாவது இன்னில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி என்பதும் அரசியல் என்பதும் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு கற்று தந்திருக்கிறான். அதன் மீதுதான் உன்னுடைய சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர, அதன் மீதுதான் உன்னுடைய ஆட்சி இருக்க வேண்டுமே தவிர சுயமாக உன்னுடைய சிந்தனையின் மீது நீ உருவாக கூடாது. இன்னும் நல்ல தெளிவா புரியணும்னா, இன்னைக்கு ஜனநாயகம்னா என்ன? இப்போ பார்லிமெண்ட்ல 100 பேர் இருப்பாங்க. இந்த 100 பேர்ல 75 பேர் கோமா செக்ஸ் வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தால் இந்தியால கோமா செக்ஸ் ஹலால். புரியுதா இல்லையா? பார்லிமெண்ட்ல 100 பேர் இருப்பாங்க, அதுல 60 பேர் சொல்றாங்க மது இந்தியாவுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுல மது ஹலால். இதுதான் ஜனநாயகம். ஹலால் ஹராம் என்பதை யார் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரும்பான்மை தீர்மானிக்க வேண்டும். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லும்? நீ எத்தனை நபரா இருந்துக்கோ மது ஹராம் தான், எந்த நாட்டில் வாழ்ந்துக்கோ மது ஹராம் தான், எப்படி நாடு வாழ்ந்துக்கோ மது ஹராம் தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்? அல்லாஹ் சொல்றான், மன்ஜா பில் ஹஸனதி, உங்கள ஒரு மனிதர் நன்மைக்கு அவர் உபதேசம் செய்தால், நன்மைக்கு ஒருவர் சப்போர்ட் செய்தால் அவருக்கு அல்லாஹ் அந்த நன்மையினுடைய ஒரு பகுதியை கொடுப்பான். தீங்குக்கு ஒரு மனிதர் சப்போர்ட் செய்தால் அவர் அந்த தீங்கு உருவாகக்கூடிய காலம் வரை, அந்த தீங்குக்கு ஒரு மனிதர் அந்த தீங்கு நிலைபெறக்கூடிய வரை அல்லாஹ் அந்த தீங்கிலிருந்து ஒரு பகுதியை சப்போர்ட் செய்ததற்கும் கொடுப்பார். 1989 பிஜே அவர்கள் ஜன்னத்தில் எழுதிய கேள்வி கேட்டாங்க, தேர்தலில் ஓட்டு போடலாமா? அதுக்கு பிஜே அவங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? அதாவது தேர்தலில் ஓட்டு என்பது இன்றைக்கு வாழக்கூடிய அத்தனை ஆட்சியாளர்களும் குஃபார் ஆட்சியாளர்கள் இவர்கள் எல்லாம் மக்களினுடைய சிந்தனையின் மீதுதான்
மக்களினுடைய ஆட்சியை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மது என்ன ஹராமாக்கப்பட போகிறதா? இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் விபச்சாரம் என்ன ஹராமாக்கப்பட போகிறதா? இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஆட்சியை நிலைநாட்டப் போகிறார்களா? ஒருபொழுதும் இவர்கள் நிலைநாட்ட மாட்டார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் மலியும், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை நடத்துவார்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பூமியில் விபச்சாரத்தை சட்டமாக ஏற்றுவார்கள். ஆதலால் குர்ஆனினுடைய ஒரு வசனம் 5வது அத்தியாயம் 2வது வசனத்தை போட்டு பேசுவார். 4வது அத்தியாயம் 85வது வசனத்தை போட்டு சொல்வார், நன்மைக்கு நீங்கள் ஓட்டு குத்தினால் அந்த நன்மை இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை வரும், தீமைக்கு நீங்கள் ஓட்டு குத்தினால் தீமை இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு தீமை வரும். இந்த அடிப்படையில் இந்தியால எவனுக்கு ஓட்டு குத்தினாலும் தீமை தான் வரப்போகுது. ஆதலால் ஓட்டு போடக்கூடாது. யார் பேசின வார்த்தை? ஆரம்பத்தில் பிஜி அவங்க சொன்ன வார்த்தை. எப்போ 1989 பிஜி அவர்கள் ஜன்னத்தினுடைய மாத இதழுக்கு கொடுத்த ஒரு விளக்கம். பாராளுமன்றத்தில் அவனை நீங்கள் உருவாக்குகிறீர்கள், அல்லாஹுவை விட்டுவிட்டு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதமரை நீங்கள் அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது நான் சொல்லவில்லை, அவர் அடுத்து எழுதுவாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சூரா தௌபாவில் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு மத்தியில் ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தங்களினுடைய ஃபாதரிமார்களை தங்களினுடைய கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சூரா தௌபால வரக்கூடிய ஒரு வசனத்தை ஓதும் பொழுது உடனே அத்தீ இப்னு ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய நபித்தோரல் எழுந்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் யூதனாக நான் கிறிஸ்தவனாக இருந்தேன், எந்த இடத்திலும் நாங்கள் ஃபாதரிமாரை வணங்கவில்லையே, எந்த இடத்திலும் நாங்கள் ஃபாதரிமாருக்கு சுஜூது செய்யவில்லையே, எந்த இடத்திலும் நாங்கள் ஃபாதரிமாரை இறைவனாக நினைக்கவில்லையே. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், இறைவன் என்று சொன்னால் சுஜூது மாத்திரமல்ல, இறைவன் என்று சொன்னால் தொழுவது மாத்திரமல்ல, அந்த ஃபாதரிமார்கள் ஹலால் என்று சொன்னால் உங்களுக்கு ஹலாலா இல்லையா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஃபாதரிமார்கள் ஹராம் என்று சொன்னால் ஹராமா இல்லையா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, ஹலாலையும் ஹராமையும் தீர்மானிக்க வேண்டியவன் அல்லாஹ், ஹலாலை உருவாக்க வேண்டியவன் அல்லாஹ், ஹராமை தடுக்க வேண்டியவன் அல்லாஹ். இந்த வார்த்தை அந்த கட்டுரையில் அவர் எழுதிவிட்டு சொல்வார், இன்றைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒருவனை தேர்ந்தெடுத்தால் அவன் மதுவை ஹலால் என்று சொன்னால் இந்தியாவுக்கு ஹலால், அவன் விபச்சாரத்தை ஹலால் என்று சொன்னால் இந்தியாவுக்கு ஹலால், அவன் கோமா செக்ஸை ஹலால் என்று சொன்னால் இந்தியாவுக்கு ஹலால். அப்ப இந்த அத்தீ இப்னு ஹாத்திம் சொன்னதை போன்று அல்லாஹுவை விட்டுவிட்டு எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் ஃபாதரிமார்களை வணங்கினார்களோ அதே போன்று ஓட்டு போட்டு ஒருவனை தேர்ந்தெடுப்பது அவனை வணங்குவதற்கு சமம். இது யார் சொன்ன வார்த்தை? அப்ப உள்ள மக்கள் சொன்ன வார்த்தை. ஆனா என்ன நடந்துச்சு? அப்பமும் இப்பவும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒன்னு சத்தியமா தெரிஞ்சுக்கிடுங்க, ஜனநாயகம் கூடாதுன்னு சொல்லி ஜனநாயகத்துல சொன்ன சும்மா விடுவானா? கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். ஜனநாயகம் தப்புன்னு சொல்லி ஜனநாயக நாட்டில் நான் சொன்னா என்னை சும்மா விடுவானா? இந்த ஜனநாயகத்தின் மீது ஆட்சி அமையக்கூடாது. எங்களை படைத்த ரஹ்மானினுடைய ஆட்சி தான் இந்த பூமி. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் இந்த வசனத்தை மக்களை வச்சுதான் இறக்கினான். இதே ரசூலுல்லாஹ் சிறுபான்மையா மக்களை வாழும் பொழுதுதான் இந்த வசனத்தை எல்லாம் இறக்கினான். அப்ப என்ன பிரச்சனை வரும்? எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும், கண்காணிப்புகள் உருவாகத்தான் செய்யும். ஆம், இதுதான் உண்மை. என்னுடைய உயிருக்காக வேண்டி, என்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, என் தாய்க்காக வேண்டி, என் மனைவிக்காக வேண்டி அல்லாஹ் ஷிர்க் என்று சொன்னதை, அல்லாஹ் தடுத்த ஹராமை எப்படி நாங்கள் நிலைநாட்ட முடியும்? எந்த அளவுக்கு மாறிட்டுனா இந்த யூதர்களினுடைய சிந்தனை. ஒரு ஹிந்துத்துவவாதி பகிரங்கமா பேசுறான், இந்தியாவில் ஹிந்துத்துவாவை நாங்கள் விதைப்போம் என்பதாக. ஒரு நாத்திகவாதி பகிரங்கமா பேசுறான், இந்தியாவில் நாத்திகத்தை நான் விதைப்பேன் என்பதாக. ஒரு கம்யூனிஸ்டவாதி பேசுறான், கம்யூனிசம் தான் இந்தியாவை ஆள வேண்டும். ஒரு முதலாளித்துவவாதி பேசுறான், முதலாளித்துவம் தான் இந்தியாவை ஆள வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லிம் பேச முடியுமா? ஒரு எம்பியாவது பேச முடியுமா? ஆனா ஒரு காபிரான எம்பி பேசினாரு. அதாவது டெல்லியினுடைய முதல்வர் பேரு கெஜ்ரிவால் என்ன பேசினாரு தெரியுமா? நான் கேட்கிற சவாலா சொல்றேன், எத்தனையோ எம்பி எம்எல்ஏ இருக்கிறீங்களே, ஒரு எம்எல்ஏ பேசட்டுமே. ஒரு காபிர் பேசுறாரு, என்ன பேசுறாரு? இந்தியாவில் டெல்லியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை நான் அமல்படுத்துவேன். ஆனா ஒரு முஸ்லிமால பேச முடியுமா? எங்கேயாச்சும் இப்படி சொல்லி ஓட்டுக்கு வர முடியுமா? நாங்கள் ஆனா ஒரு தெளிவா ஒரு பாசிட்டிவ் சொல்றேன், டேய் நாங்க ஆட்சிக்கு வந்தது இந்துத்துவாவை நிலைநாட்டுவதற்கு தான். ஒரு கம்யூனிஸ்ட் சொல்றேன், ஆமா நாங்க கேரளாவில் கம்யூனிசத்தை தான் நிலைநாட்டுவோம்.
ஒரு முதலாளித்துவ சிந்தனை சொல்ல, ஆம், இந்தியாவில் முதலாளித்துவ சிந்தனை தான் உருவாக்குவோம். ஏன்? அல்லாஹ் எனக்கு ஒரு சிறந்த அரசியலை தந்திருக்க, அல்லாஹ் சிறந்த ஆன்மீகத்தை தந்திருக்க, இவனுடைய அரசியலை விட, அல்லாஹ்வுடைய அரசியலை விட பூமியில் எந்த அரசியலும் குப்பை. உண்மைதானங்க? உலகத்தில் எல்லா அரசியலையும் சவாலுக்கு விடுகிறோம், அல்லாஹ்வின் அரசியலை சவால் வைப்போம். அத்தனை அரசியலும் குப்பை. ஆனால் என்னால பேச முடியுமா? பேசிட்டு வெளியே வர முடியுமா? ஏன் பேச வேண்டும்? உயிர் சென்றால் என்ன, இயக்கம் அணிந்தால் என்ன, குடும்பம் அனாதையாக்கப்பட்டால் என்ன, விதைக்கப்பட்டால்தான் புதைக்கப்பட்டால்தான் மீண்டும் எழுவோம் என்பதுதான் உலகத்தினுடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய ஆட்சிதான் இந்தியாவுக்கு வேண்டும். இந்தியா இல்லடா, முழு உலகத்திற்கும் சொல்கிறோம், அல்லாஹ்வின் ஆட்சிதான் வேண்டும். அவன் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியை யார் விரும்பினாலும் சரி, யார் ஆதரித்தாலும் சரி, ஷிர்க். ஷிர்கா ஷிர்க் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர. நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண மலத்தை சுமக்கக்கூடியவன் அவன் சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டம் வரணும்னு நினைச்சா நமக்கு கோபம் வரும் பொழுது, அந்த சட்டத்தை உயர்த்தியவனுக்கு, அந்த சட்டத்தை இயற்றியவனுக்கு கோபம் வரும் பொழுது, இந்த முழு உலகமும் எப்படி வாழ வேண்டும் என்று லட்சக்கணக்கான நபிமார்களை கொண்டு, வேதத்தை கொண்டு அல்லாஹ் வழிகாட்டி இருக்க, அல்லாஹ்வின் அரசியல் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும். மனிதன் உருவாக்கிய, யாருங்க ஜனநாயகத்தை உருவாக்கினா? மலத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனுஷன் உருவாக்கினான். நான் சொல்லக்கூடிய அரசியல் கிலாஃபத், மார்க்கத்தினுடைய ஷரியா யார் உருவாக்கினார்? அல்லாஹ் உருவாக்கினான், நபி உருவாக்கினார், அபூபக்கர் ஆட்சி செய்தார், உமர் ஆட்சி செய்தார். ஆனால் அது எங்களுக்கு வேண்டாம். அந்த ஆட்சியை சொன்னால் ஓட்டு என்னடா ஓட்டு, செத்த சாகலாம் அந்த ஆட்சிக்காக வேண்டி. அதற்காக வேண்டித்தானே ஹாலித், அதற்காக வேண்டித்தானே அம்ர், அதற்காக வேண்டித்தானே ஹுபைப், அதற்காக வேண்டித்தான் பிலால். ஆனா என்ன நடந்துச்சு? ஆரம்பத்தில் இதையெல்லாம் பேசினவர்கள், ஆரம்பத்தில் இதையெல்லாம் சொன்னவர்கள், சத்தியமிட்டு சொல்கிறேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், எத்தனையோ இயக்கங்கள் என்னிடத்தில் ஆரம்பத்தில் சொன்னார்கள் ஓட்டு போடுவது ஷிர்க் என்பதாக. இன்றைக்கு அதே இயக்கங்கள் இன்றைக்கு ஓட்டுக்காக வேண்டி அல்லாஹ் தடுத்த எத்தனை காரியம் இருக்குமோ அத்தனை காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய லானத்தை கேட்டு சொல்வேன், சத்தியமிட்டு சொல்வேன், இதில் பொய்யாக இருக்குமே ஆனால் அல்லாஹ்வின் சாபம் எனக்கு வரட்டும். அதே இயக்கத்தினுடைய பெயரையும் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் தர்பியா என்ற பெயரில் நடத்தினார்கள், ஓட்டு போடுவது ஷிர்க். ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஓட்டுக்காக வேண்டி இன்னைக்கு முஸ்லிம் அலைந்து கொண்டிருக்கிறான். இப்ப என்ன நடந்துச்சு? எந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை? இஸ்லாமிய ஆட்சியை இந்த பூமியில பரப்ப வேண்டியவர்கள், இஸ்லாம் பாருங்கள் எங்களினுடைய ஆட்சியை, இந்து பெண்களுக்கு பாதுகாப்பும் ஹிலாஃபா தான், யூத பெண்களுக்கு பாதுகாப்பும் ஹிலாஃபா தான், அடே ஒரு ஓநாய்க்கு பாதுகாப்பும் ஹிலாஃபா தான். அப்படித்தான் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். அந்த ஆட்சியை பேசுறதுக்கு கூட, அந்த ஆட்சியை பேசினால், அந்த ஆட்சியின் பக்கம் மக்களை அழைத்தால், அந்த ஆட்சியின் மீது ஒரு இளைஞர் உருவானால் உலகம் கோபப்படத்தான் செய்யும். காரணம், நீங்கள் அநீதிக்கு எதிராக உருவாகிறீர்கள். அவர்களினுடைய கொள்கை எல்லாம் மனிதனினுடைய சிந்தனையை விதைக்க வேண்டும், உங்களினுடைய கொள்கை அல்லாஹ்வின் சிந்தனையை விதைக்க வேண்டும் என்பதாக ஆட்சி வேண்டாங்க. பேசக்கூடாதா? இளைஞர்கள்ட்ட சொல்லக்கூடாதா? இந்த ஜனநாயகம் போய், எவ்வளவுதான் மேலே வந்தாலும் போய், இதை கொண்டு எந்த பாதுகாப்பும் இல்லை, இந்த முதலாளித்துவம் போய், இந்த நாத்திகம் போய், அல்லாஹ்வுடைய ஆட்சி தான் சத்தியம், அல்லாஹ்வுடைய அரசியல் தான் உண்மை என்று பேசுவதற்கு எங்கே போனது நாவுகள்? இன்னைக்கு எந்த ஆட்சியாளர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க? ஒரு சாதாரண கெஜ்ரிவால் பேசுறாரு பகிரங்கமா நின்னுக்கிட்டே, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை நிலைநாட்டுவேன். காந்தி பேசினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இந்தியாவுக்கு வேணும் சொல்லி. ஒரு இஸ்லாமிய அரசியல்வாதிகள், நான் ஓட்டு போட்டு வந்ததெல்லாம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கல்ல, இந்துத்துவா ஓட்டை போட்டு வந்து பகிரங்கமாக பேசுகிறான். ஜனநாயகம் அல்ல, இந்துத்துவாவை நிலைநாட்டுவதுதான். முதலாளித்துவம் ஓட்டை வாங்கிவிட்டு பகிரங்கமாக பேசுகிறான். முதலாளித்துவம் அல்ல இந்துத்துவ, அதாவது ஜனநாயகம் அல்ல முதலாளித்துவம் தான். கம்யூனிஸ்ட் ஓட்டை வாங்கிவிட்டு பகிரங்கமாக பேசுகிறான். ஜனநாயகம் அல்ல கம்யூனிஸ்ட் தான் என்பதாக நாங்கள் பேசினால் என்ன? ஜனநாயகம் அல்ல, முதலாளித்துவம் அல்ல, எந்த குடும்ப அரசியலும் அல்ல, எந்த உலக அரசியலும் இல்லை, அல்லாஹ்வினுடைய அரசியலை நிலைநாட்டுவோம் என்பதாக என்ன ஆட்சி? அப்ப விரிய ஊட்டினாங்க. முஸ்லிம்களினுடைய தலைவர்களை கூட இந்த யூதர்கள் அப்படி கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம் இளைஞர்களை எல்லாம்
அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய இளைஞர்கள் நாங்க என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் முடியுமா, இந்தியால முடியுமா? நீங்க எகிப்தினுடைய வரலாறை படிச்சு பாருங்க. அம்ர் இப்னு ஆஸ் உள்ள போனாங்களே, முழு எகிப்தும் காஃபிர் தான். ஈராக்க பிடிச்சாங்களே சஹாபாக்கள், என்னது இஸ்லாமிய தேசமாவா இருந்துச்சு? ஃபுல்லா காஃபிர் தேசம் தான். நாங்க என்ன தெரியுமா, எங்களினுடைய விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். என்னுடைய அத்தனை விஷயமும் அல்லாஹ் எனக்கு கற்றுத் தருகிறான். உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து, பிடித்து சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து, எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கூட என்னுடைய தூதர் எனக்கு சொல்லி தந்திருக்க, எப்படி ஆட்சி செய்யணும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாரா? எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாரா? சரி, இந்த ஜனநாயகத்திலேயே போனா கூட என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் கேட்கிறேன். ஃபுல்லா ஜனநாயக ஓட்ட வாங்கிட்டால் என்ன கிடைக்கும்? பெரும்பான்மை தான் இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, எம்மதமும் சம்மதம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடுத்த ஒரு விஷயம். அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா, என்ன ஓட்ட வாங்கிட்டு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய மேல போய் உட்கார்ந்தாலும் சரி, எகிப்து இதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இஹ்வானுல் முஸ்லிமீன் இவங்க யார்? 1926 ஹசனுல் பன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதர். இவர் என்ன செஞ்சார், எகிப்தினுடைய அந்த ஜனநாயக ஆட்சி, இந்த மன்னர் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி அடைகிறார். இது எல்லாம் வேண்டாம், உண்மையான அல்லாஹ்வுடைய ஆட்சி மாத்திரம்தான் எங்களுக்கு வேண்டும் என்பதாக அந்த எகிப்திலிருந்து இப்ப புரட்சியாளர் உருவாகிறார். இவர்கிட்ட இருந்து செய்யது குத்தம். அவர் என்ன செய்யறாரு, மயில் கற்கள் சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அவரும் இஹ்வானுல் முஸ்லிமீன் தான். அதாவது இந்த ஜனநாயகம், மன்னராட்சி எல்லாம் ஷிர்கு, அல்லாஹ்வுடைய சட்டம் மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நுனி அளவுக்கு கூட, அதாவது ஒரு பொட்டு அளவுக்கு கூட மற்ற ஆட்சியை நாங்கள் அனுமதிக்க கூடாது. இப்படிலாம் எழுதினார். இப்படியே இவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சில 4 வருஷத்துக்கு முன்ன கட்டி இந்த இஹ்வான்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களினுடைய சிந்தனை அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு, நாம இப்படி போனா எகிப்தினுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியாது, இப்ப அவங்களும் ஜனநாயகத்தில் குறித்தார்கள். முர்சின்னு சொல்லி ஒரு ஆளை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற்றாங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடந்தது? இன்னைக்கு அந்த முர்சி ஜெயில இருக்கார். இன்னைக்கு அந்த முர்சி எந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் முபாரக்குக்கு எதிராக, ஹுஸ்னி முபாரனுக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தி, அதாவது அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அப்பமும் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்க வேண்டும் தங்களுடைய உண்மையான கொள்கையின் மீது, அல்லாஹ்வுடைய ஆட்சி என்பதாக. அவங்க பார்த்தாங்க, 100 வருஷமா பிரச்சாரம் பண்ற இஸ்லாமிய நாட்டிலே நம்மளால நிலைநிற்க முடியல, அதனால மத்தவங்கள மாதிரி நம்ம ஜனநாயகம் சொல்லி உள்ள போயிட்டு அடுத்து நாங்க இஸ்லாத்தை நிலைநாட்டலாம் என்பதாக இஹ்வானுல் முஸ்லிம் உள்ளதான் போனாங்க. உண்மையிலேயே முர்சி ஒரு பெரிய சாதனைலாம் செய்யல. உள்ள போன உடனேயே முர்சி அப்படி கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு. 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட பல வருஷம் மன்னருக்கு கீழே, அராஜகத்துக்கு கீழே வாழ்ந்த எகிப்து மக்கள் 1 வருஷம் ஜனநாயகத்துக்கு கீழே வாழ முடியல. அத்தனை நபர்களும் முர்சிக்கு எதிராக கிளம்பினாங்க. இன்னைக்கு இஹ்வானுல் முஸ்லிமீன்கள் அத்தனை பெரிய தலைவர்களும் இன்றைக்கு ஜெயிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன தெரிகிறது, நம்முடைய பாதை என்பது அல்லாஹ் போட்டு தர வேண்டும். அந்த பாதைக்கு எதிராக ஆட்சியே வந்தாலும் சரி, நான் கேட்கிறேன், சரியான ரூட்டை அடைவதற்காக வேண்டி தவறான வழியில் செல்ல முடியுமா? சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க மேல வந்துட்டு இஸ்லாத்தை கொண்டு வந்துருவோம். அது எப்படி முடியும்? போகக்கூடிய பாதையும் சரியாக இருக்க வேண்டும், நாங்கள் அமரக்கூடிய இடமும் சரியாக இருக்க வேண்டும். அமரக்கூடிய இடம் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் சரி, போகக்கூடிய பாதை சரியாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இந்த சிந்தனை அப்ப யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அத்தனை மக்களிடத்திலையும் கொண்டு போனாங்க. எல்லா நாடு, அரபு நாடுகள்ல ஒரு விதமா, அதே மாதிரி அரபு நாடுகள்ல, சிரியா போன்ற நாடுகள்ல வேற ஒரு விதமா, இந்தியா போன்ற, இந்தோனேஷியா போன்ற முஸ்லிம்கள் அதிகம் வாழக்கூடிய இடங்கள்ல வேற விதமா, அந்த நாட்டில் அரசியல்களோடு அப்படி சாய வைத்து முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மறந்து அந்த அரசியலோடு ஒன்னா கலக்கக்கூடிய அளவிற்கு அரசியலுக்காக வேண்டி என்ன வேண்டுமையானாலும் செய்ய தயார், அரசியலுக்காக வேண்டி எப்படிப்பட்ட அக்கிரமத்தை வேண்டுமையானாலும் செய்ய தயார், அரசியலுக்காக வேண்டி எதை வேண்டுமையானாலும் இழக்க தயார், பிஸ்மில்லாவை இழக்க தயார், தொப்பியை கலட்ட தயார், தாடியை மடிக்க தயார், அரசியலுக்காக வேண்டி இசையை அனுமதிக்க தயார், அரசியலுக்காக வேண்டி பெண்ணோடி கை கொடுக்க தயார், அரசியலுக்காக வேண்டி பெண்ணோடி பழக தயார், அரசியலுக்காக வேண்டி சிலைகளுக்கு முன்னால் கை கட்டி நிற்க தயார், அரசியலுக்காக வேண்டி சிலைக்கு மாலை போட தயார் என்பதாக அத்தனை அக்கிரமத்தையும் எல்லாவற்றையும் தாண்டி அரசியலுக்காக வேண்டி எங்க வீட்டுக்கெல்லாம் சுனாமி வராதா என்று பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள். என்ன ஆட்சி? அரசியலுக்காக வேண்டி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் சுனாமி வந்துச்சு தமிழ்நாட்டில். சுனாமினா என்ன? அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை. ஒரு ஆட்சியாளர் ஒரு ஆட்சியாளரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி பேசுறாரு,
அல்லாஹ் அக்பர். இந்த சமூகம் எங்க போயிட்டு பாருங்க. ஆட்சி அரசியல் என்ற பெயர்ல எவ்வளவு தெளிவான ஹிலாஃபா, எவ்வளவு தெளிவான அல்லாஹ்வுடைய அரசியல். இந்த உலகத்தில் எம்மை விட சிறந்த அரசியலை எவனும் கையில் வைத்திருக்க முடியாது. இந்த ஆட்சியாளர் பேசுறாரே, சுனாமிக்காக வேண்டி இந்த தலைவி அவர்கள் நமக்கு உதவி செய்தார்கள், அதே போன்று எப்படி எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், அந்த உதவியை வாங்கினவர்கள் எல்லாம் அல்லது அந்த உதவி இன்னும் சில இடங்களில் கிடைக்காததினால் நமக்கும் சுனாமி வராதா, சுனாமி வந்தால் உதவி கிடைக்குமே என்று அந்த தலைவியை புகழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அக்பர். வராதா கேட்கிறேன், என்ன மார்க்கம்? யாரையும் வருத்தப்படுவதற்காக வேண்டி என்ன இயக்கத்தில் வேண்டி மேலாளம் இருந்து கொள், சகோதரன் என்ற அடிப்படையில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பார், என்னுடைய பாதை என்ன பாதை, எதில் என்னுடைய கால்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக வேண்டி குடி ஒட்டி கொண்டிருக்கிறேன், எதற்காக வேண்டி போஸ்டர் ஒட்டுகிறேன், எதற்காக வேண்டி இரவிலே முழித்து நிற்கிறேன், எதற்காக வேண்டி கோஷம் இடுகிறேன். எந்த அளவுக்கு அரசியல் மாறிட்டுன்னா, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பள்ளியில ஜும்மா மேடையில சொல்லப்படுவது குஃப்ரியத்தை வெற்றி பெறுவதற்காக வேண்டி, ஒரு விபச்சாரி வெற்றி பெறுவதற்காக வேண்டி, இந்த பூமியில் ஊழல் செய்பவர்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி, ஒரு நாத்திகன் வெற்றி பெறுவதற்காக வேண்டி ஜும்மாவினுடைய மேடையில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. சுஜூதில் துஆ செய்யுங்கள், சுஜூதில் அழுது அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த நாத்திகன் வெற்றி பெற வேண்டும், அந்த விபச்சாரி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மூழ்து ஓதுவனை ஷிர்க் என்று பேசிவிட்டு, ஃபாத்திஹா ஓதுவனை பித்அத் என்று பேசிவிட்டு, அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் பேசி இருக்க, யாருக்காக வேண்டி நாங்கள் வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம்? என்ன தௌஹீத், என்ன ஈமான்? இளைஞர்கள் ஏன் இந்த அளவுக்கு முட்டாளாக, ஏன் எமக்கென்று சிந்திப்பதற்கு தெரியாதா? ஏன் எனக்கென்று குர்ஆன் இல்லையா, எனக்கென்று ஹதீஸ் இல்லையா, எனக்கென்று உமர் இல்லையா? எங்கே பேசுகிறோம், எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம், எதில் நேரத்தை செலவிடுகிறோம், எதை பற்றியும் யோசனை இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு யூதர்களினுடைய திட்டம். இப்படி போனா என்ன நடக்கும்? கடைசி வர நாங்களும் மதச்சார்பற்ற இந்தியா. பேர் என்ன இந்தியாவுக்கு? மதச்சார்பற்ற இந்தியா. இந்தியாவுக்கு பேர் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என்ற அந்த மார்க்கம், அல்லாஹ் என்ற அந்த இறைவன் மாத்திரம்தான் உண்மையானவன். இந்துவும் பொய்தான், கிறிஸ்தவ கடவுளும் பொய்தான், நாத்திக கடவுளும் பொய்தான், புத்த கடவுளும் பொய்தான், அல்லாஹ் தான் உண்மை. இதான இந்தியா, இதான இஸ்லாம். இந்தியா உன்னுடைய அரசியல் என்ன? மதச்சார்பற்ற இந்தியா. இதை ஏத்துக்கிட்டா ஒருத்த முஸ்லிமா இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். மதச்சார்புடையவனாக நீ வாழ வேண்டாம், இஸ்லாம் மதத்தை பின்பற்ற வேண்டாம், இதுதான் இதனுடைய அர்த்தம். இப்படி பேசுற ஒருத்த முஸ்லிமா? இதற்காக வேண்டி ஒருவன் வக்காலத்து வாங்கினால், இதை அடைவதற்காக வேண்டி ஒருவன் பயணம் செய்தால் அவன் முஸ்லிமா? என்னங்க முஸ்லிம், என்னங்க இஸ்லாம்? தெளிவா பகிரங்க போட்டிருக்கான், மதச்சார்பற்ற இந்தியான்னு சொல்லி. நாங்க சொல்ற முஸ்லிம்கள் அல்லாஹ் தான் கடவுள், இஸ்லாம் தான் உண்மை, மற்ற அத்தனை மதம் மதமே கிடையாது, போலிகள், பொய்கள். எங்க வேண்டுமானாலும் சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்ல வேண்டும், அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா என்ன நடந்துச்சு? ஆட்சிக்காக வேண்டி இந்து மதத்தையும் புகழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், கிறிஸ்தவ மதத்தையும் புகழ வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்படாதா? ஆட்சியை பிடிச்சது வேற, ஆட்சியில கால் வைச்ச உடனேயே புயல் எங்க வீட்டுக்கு வராதான்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, மலைக்கு மேல நின்னுக்கிட்டு, அதே போன்று அதாவது சிலைகளுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு, மார்க்கம் தடுத்த இசைகளில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கே பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்று என்னுடைய மார்க்கம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்க, இங்க கட்சிக்கு ஒரு நாள், கொடிக்கு ஒரு நாள், இயக்கத்திற்கு ஒரு நாள், தேசியத்திற்கு ஒரு நாள் என்பதாக என்ன பித? இதை விட ஒரு பிதத்து வேண்டுமா? அப்ப பிதத்துனா ஃபாத்தியா ஓதுறது மட்டும்தான் பிதத்தா? ஃபாத்தியா வாச்சி ஒரு காரணம் இருக்கிறது, அதுவும் பிதத்து தான், அதாச்சும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த கொடியாக இருக்கலாம், தேசியமாக இருக்கலாம், தேசிய கீதமாக இருக்கலாம், கொடியை சுமந்து கொண்டு ட்ரம்ஸ்களாக இருக்கலாம், பரேடுகளாக இருக்கலாம், யாரினுடைய மார்க்கம் இதெல்லாம்?
அப்ப ஆட்சிக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வை தொழுகையில வச்சுக்கிடுவேன், அல்லாஹ்வை பிரார்த்தனையில வச்சுக்கிடுவேன், அல்லாஹ்வை இபாதத்துல வச்சுக்கிடுவேன். ஆனா ஆட்சியில் அல்லாஹ்வை கொண்டு வர மாட்டேன். இங்க இருக்கக்கூடிய இந்த மனத்தை சுமக்கக்கூடியவனுடைய சிந்தனை தான் எனக்கு வேண்டும் என்பதாக நாங்கள் கால்களை நடத்தினால் இதுதான் யூதர்களினுடைய திட்டம். அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தினுடைய ஹிலாஃபத்தை பற்றி பேசக்கூடாது, அதற்காக வேண்டி ஒரு உழைக்கக்கூடிய மக்கள் உருவாகக்கூடாது. இதையும் தாண்டி ஆராய்ச்சி பேசினால் தேச துரோகிதான். சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் இந்த பூமி நிலைநாட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேச துரோகி என்று சொன்னால் லட்சம் மடங்கல்ல கோடி மடங்கு தேச துரோகத்தை நாங்கள் செய்ய தயார் என்பதாக இந்த உம்மத்து பயணம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமகுல்லா, இமாம் திர்மிதி ரஹிமகுல்லா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொடுத்த பொறுப்பை பாருங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்தான், அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்தான். நபிமார்களினுடைய கரத்தில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். நபிமார்களினுடைய தலைமையின் கீழ் நபிமார்களினுடைய வஹீயின் மீது இந்த உலகம் ஆட்சி செய்யப்பட்டது. அல்லாஹ் நாடக்கூடியவரை நபிமார்களினுடைய ஆட்சி இந்த உலகத்தை அலங்கரித்தது. ஒரு முஸ்லிம் எந்த சுப செய்திக்கு பயணம் செய்ய வேண்டும் பாருங்கள். திருப்பி அல்லாஹ் பார்த்தான், அந்த நபிமார்களிடத்திலிருந்து ஆட்சியை உருவினான். அல் குலஃபா இர் ராஷிதீன், நேர்வழி பெற்ற அந்த கலீஃபாக்களினுடைய கரத்தில் அல்லாஹ் அந்த ஆட்சியை கொடுத்தான். அல்லாஹ் விரும்பக்கூடிய வரை அவர்களினுடைய அந்த நேரான ஹிலாஃபத்தின் மீது அந்த ஆட்சி நடந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் நாடிய பொழுது அந்த கலீஃபாக்களினுடைய ஆட்சியை அல்லாஹ் பிடுங்கினான். மீண்டும் அல்லாஹ் உலகத்தை பார்த்தான். அதாவது அரசர்களினுடைய கரத்தில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். அத்தனை ஹதீஸ் இமாம்களும் இதை சஹீகான ரிவாயத் என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது மன்னர்களின் மீது இப்பொழுது மன்னர்களினுடைய கரத்தில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். எதுவரை அல்லாஹ் விரும்பினானோ அதுவரை மன்னர் ஆட்சி நடந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் நாடிய பொழுது அந்த மன்னர் ஆட்சியை புடுங்கினான். முல்கன் ஜபரியன், அதற்கு பிறகு பாரம்பரிய மன்னர்கள், நாத்திக மன்னர்கள், மார்க்கத்தை புதைக்கக்கூடிய மன்னர்களின் கரத்திலே அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். எதுவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினானோ அதுவரை இந்த உலகத்திலே மன்னர்களினுடைய ஆட்சி நடந்தது. அடுத்து அல்லாஹ் பார்த்தான், இப்பொழுது அந்த மன்னர்களினுடைய கரத்தில் இருந்து அல்லாஹ் ஆட்சியை பிடுங்கி மீண்டும் நபித்துவத்தின் மீது ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபாக்களை குலஃபாக்களின் கரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தின் ஆட்சியை கொடுத்தான். இப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இமாம் பதிவு செய்கிறார், முதலில் நபித்துவத்தின் மீது ஆட்சி வரும் இந்த உலகத்தில், அடுத்து கலீஃபாக்களின் மீது ஆட்சி வரும், அடுத்து மன்னர்களின் மீது ஆட்சி வரும், அடுத்து அயோக்கிய மன்னர்களின் மீது ஆட்சி வரும், இறுதியாக அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். நுபுவத்தின் மீது இந்த உம்மத்தினுடைய கரத்தில் நாங்கள் வஹீயின் மீது, குர்ஆனின் மீது, ஹதீஸின் மீது உலகத்தை ஆட்சி செய்ய தயார் என்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். நம்மில் எத்தனை நபர்கள் இதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மூச்சுகளும் நம்முடைய பேச்சுகளும் நம்முடைய நேரங்களும் இந்த ஹிலாஃபத்தின் மீது எத்தனை நபர்களினுடைய நேரங்கள் அளிக்கப்படுகிறது? நபி நமக்கு சுப செய்தி சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அந்த காலகட்டத்தில் தான் நபியினுடைய ஆட்சி முடிந்தது, கலீஃபாக்களின் ஆட்சி வந்தது, அடுத்து மன்னர்களினுடைய ஆட்சி வந்தது. அடுத்து மோசமான மன்னர்களினுடைய ஆட்சியில் நாத்திகத்தின் மீது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு இந்த உலகம் சந்திக்கும், சத்தியமாக சந்திக்கும் நுபுவத்தின் மீது ஒரு ஆட்சியை, ஹிலாஃபத்தின் மீது ஒரு ஆட்சியை, கலீஃபாக்களினுடைய சிந்தனையின் மீது ஒரு ஆட்சியை, குர்ஆனினுடைய வஹீயின் மீது ஒரு ஆட்சியை. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய கூட்டம் இல்லை. அதையும் தாண்டி பாடுபட்டா முதல்ல அந்த நாடு நமக்கு எதிராக இயங்கத்தான் செய்யும். இது உண்மைதான், உண்மையில சொல்றேன். இதை இந்தியாவினுடைய அரசியல்வாதி கேட்டா, இந்தியாவினுடைய நீதிபதி கேட்டா, இப்ப வழக்கு தொடர்ந்து தேச துரோக வழக்குல கூட யாரு பேசினாலும் உள்ள போடத்தான் முடியும். இதுதான் சத்தியம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டார். அப்ப கேஸுக்காக வேண்டி, வழக்குக்காக வேண்டி, என்னை பாதுகாப்பதற்காக வேண்டி ஷிர்கை நாங்கள் தௌஹீதாக, தௌஹீதை நாங்கள் ஷிர்காக அறிமுகப்படுத்த முடியுமா? பாதலால் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு மத்தியில் பலஸ்தீனாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், இவை அத்தனை பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஹிலாஃபத்தை உடைத்தார்கள், நம்முடைய சிந்தனையை மழுங்க வைத்தார்கள். ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு மொழியின் மீது, ஒரு நாட்டின் மீது எத்தனை முஸ்லிம்கள் தமிழ் மொழியின் சொல்லி செத்துட்டு இருக்கிறான். தமிழ் மொழியின் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் கடைசி பேருரையில் பேசிய வார்த்தை, எத்தனையோ முஸ்லிம்கள்
தமிழ் மொழி சொல்லி இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். முஸ்லீம் அதுல போய் கடந்துட்டு இருக்கிறான். மொழியை கொண்டு ஒருத்த ஆட்சி பண்றான், அவனுக்கு முஸ்லீம் சப்போர்ட் பண்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு அரபு மொழி பேசுபவனை விட அரபு அல்லாதவன் சிறந்தவன் அல்ல, அரபு மொழி பேசாதவனை விட அரபு பேசுபவன் சிறந்தவன் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறார். ஆதலால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். முதல் யூதர்களினுடைய திட்டம் இன்ஷா அல்லாஹ், இன்னும் அதிகமான திட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு திட்டமாக பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்ட திட்டம் என்னவென்று சொன்னால், எம்மை அழிப்பதற்காக வேண்டி, எம் நிலங்களை பிடுங்குவதற்காக வேண்டி, மீண்டும் சொல்கிறேன், எந்த இயக்கத்தின் மீதும் வெறுப்பல்ல, எந்த இயக்க தலைவர்களின் மீதும் போராமையும் அல்ல, எமக்கு தேவையும் இல்லை. எம்முடைய மார்க்கம் சிதைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஒரு காலத்தில் உண்மையாக பேசிவிட்டு தங்களின் பாதுகாப்புக்காக வேண்டி தாங்கள் கழி திங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக வேண்டி ஓட்டு போடுவது பித்அத், ஓட்டு போடுவது ஷிர்க், அரசியலிலே நிற்பது இணை வைப்பு, அரசியலிலே உருவாகுவது மீண்டும் அல்லாஹ்வை உருவாக்குவதற்கு சமம் என்றெல்லாம் பேசிவிட்டு மீண்டும் நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்களை ஷிர்கின் பக்கம் அழைத்து செல்வதனால்தான் இந்த உணர்ச்சிகளும் இந்த பேச்சுகளும். அன்பார்ந்த சகோதரர்களே, யூதர்களினுடைய அடிப்படை திட்டம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தலைமையை உடைக்க வேண்டும். உடைத்ததோடு மாத்திரமல்லாமல் மீண்டும் அந்த தலைமை உருவாகிவிடக் கூடாது என்பதற்கு தான் நாட்டினுடைய அரசியலின் மீது, ஜனநாயகத்தின் மீது, நாத்திகத்தின் மீது, முதலாளித்துவத்தின் மீது, கம்யூனிசத்தின் மீது இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை பால்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்களினுடைய உழைப்புகள், நம்முடைய இளம் ஆண்கள் பெண்களினுடைய தியாகங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத குப்பைகளுக்காக வேண்டி அளிக்கப்படுகிறது. உயர்ந்த மாணிக்கத்திற்காக வேண்டி போராட வேண்டிய நம்முடைய தங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு குப்பைகளாக, ஒரு இணை வைப்புக்காக வேண்டி ஆதரவு உள்ள இளைஞர்களாக இன்றைக்கு அந்த யூதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஹிலாஃபத்தை உடைத்தார்கள். மீண்டும் அந்த ஹிலாஃபத்து சிந்தனை உருவாக கூடாது என்றுதான் தேசப்பற்று என்ற பெயரில் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக அதிகமாக விதைத்திருக்கிறார்கள். ஆதலால் நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை, இந்த யூதர்களினுடைய திட்டத்தை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், எம்முடைய அரசியல் அல்லாஹ்வுடைய அரசியல், எம்முடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. நாங்கள் அல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள். இந்த பூமியில் எமக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறான், அவனுடைய கட்டளையை இந்த பூமியை நிலைநாட்டக்கூடியவர்கள் நாங்கள். ஆதலால் எமக்கென்று ஒரு அரசியல் என்று இருக்கும் என்று சொன்னால், வாழ்ந்தாலும் அந்த அரசியல் மீதுதான், செத்தாலும் அந்த ஹிலாஃபத்தின் மீதுதான் சாகுவோமே தவிர அந்த ஹிலாஃபத்தை விட்டுவிட்டு வேற ஒரு அரசியலில் கால் வைத்து காஃபிராக, நாத்திகனாக நாங்கள் சாக மாட்டோம் என்பதாக அல்லாஹ்வுடைய அரசியலை பேசுவோம். தேர்தல் பிரச்சார களங்களில் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது அழைப்பு கொடுக்கட்டும், அவர்கள் இந்துத்துவாவின் மீது அழைப்பு கொடுக்கட்டும், அவர்கள் கம்யூனிசத்தின் மீது அழைப்பு கொடுக்கட்டும். நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். பாருங்கள் எங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை, பாருங்கள் எங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை, பாருங்கள் எங்கள் இஸ்லாத்தின் ஆட்சியை. கற்பழித்தால் இதுதான், திருடினால் இதுதான், லஞ்சம் வாங்கினால் இதுதான். இந்த ஆட்சி இந்தியாவுக்கு வந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல ஹிலாஃபா, முழு உலகம் மாத்திரமல்ல, உலகத்தில் பிறக்கக்கூடிய விலங்கிற்கு கூட பாதுகாப்பு ஹிலாஃபத்தின் நிழலின் மீது வாழ்வதுதானே தவிர, வாருங்கள் இந்த ஹிலாஃபத்தின் பக்கம், வாருங்கள் இந்த இஸ்லாமிய அரசியலின் பக்கம். அந்த அரசியல் எல்லா மனிதர்களினுடைய உள்ளத்தால், மலத்தை சுமப்பவனால், மலத்தை சுமந்து வாழ்பவனால், மலத்தை வெளியே கக்குபவனால் எழுதப்பட்டு பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அரசியல் எங்கள் அரசியல். எங்களினுடைய ரப்பினுடைய கரத்தால் உலகத்தை படைத்தவன் தபாரக்கல்லதி பியதில் முல், வானத்தினுடைய ஆட்சி யார் கரத்தில் இருக்குமோ, பூமியின் ஆட்சி யார் கரத்தில் இருக்குமோ, குலில்லாஹும்ம மாலிக்கல் முல், ஆட்சியாளர்களுடைய அதிபதி எல்லாம் அவன்தான் உண்மையான ஆட்சியாளன், அவன்தான் உண்மையான அதிபதி. மனிதர்களினுடைய உள்ளம் வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், மனிதர்கள் உள்ளத்தில் மறைப்பதை கூட என்னுடைய இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான். அந்த இறைவனால் காட்டி கொடுக்கப்பட்டு, அந்த இறைவனால் பேசப்பட்டு, அந்த இறைவனால் வஹையாக இறக்கப்பட்டு, அந்த இறை தூதர்களால் உலகத்தில் நிலைநாட்டப்பட்டு, அந்த இறை தூதர்கள் உருவாக்கிய ஹலீஃபாக்களால் இந்த உலகத்தில் பரப்பப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியின் பக்கம் வாருங்கள் என்பதாக நாங்கள் குரல் கொடுத்தால், நாங்கள் அதற்கு ஆதரவாக இயங்கினால், இதற்கு ஆதரவாக இயங்குபவர்கள் தீவிரவாதிகள் அல்ல, உண்மையில் நாங்கள் தான் சமாதானவாதிகள். ஹிலாஃபத் தான் இந்த பூமியில் உண்மையில் அமைதியை விதைக்கும். கலீஃபாவால் தான் இந்த பூமியில் நிம்மதியை ஏற்படுத்த முடியும். ஹிலாஃபத்தின் மீது உள்ள ஆட்சியால் தான்
இந்த பூமியில் தீவிரவாதத்தையும் கற்பழிப்புகளையும் லஞ்சங்களையும் திருட்டையும் ஒழிக்க முடியும். ஆதலால் இதை நாங்கள் சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை நாங்கள் தாங்க தயார். ஆனால் அல்லாஹ்வுடைய அரசியலை விட்டுவிட்டு வேற எந்த அரசியலை நாங்கள் அறிமுகப்படுத்த மாட்டோம் என்பதாக வெறும் 100 வருடத்திற்கு முன்னால் ஒரு சில இந்துத்துவாக்களால் ஆரம்பிக்கப்பட்ட RSS இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமரக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட சிந்தனை எமக்கு இருக்கிறது. அவர்களை விட அவர்களுக்கு சிலைகள் என்று சொன்னால் எமக்கு ரஹ்மான் இருக்கிறான் என்ற அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது விதைக்க ஆரம்பித்தால் இழப்புகளை சந்தித்தாலும் மீண்டும் ஒரு 100 வருடத்திற்கு பின்னால் ஹிலாஃபத்தினுடைய நிழலின் மீது வாழ முடியும். முழு உலகத்திற்கும் ஹிலாஃபத்தினுடைய சிந்தனையை நாங்கள் உருவாக்க முடியும். ஹிலாஃபத்தின் மீது ஒற்றுமை அடைய முடியும். அதற்கு மாற்றமாக மீண்டும் 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 நாங்கள் தவறான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் எம்முடைய மதம் வேறு அரசியல் வேறு என்பதாக நாங்கள் 2 துருவங்களாக செல்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். நாங்களும் அழிக்கப்படுவோம், எம்முடைய தலைமுறையும் அழிக்கப்படும். பாதுகாப்பவன் அல்லாஹ். அரசியலை கொண்டு எனக்கு பாதுகாப்பல்ல, மற்ற கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதை கொண்டு எனக்கு பாதுகாப்பல்ல. என்னுடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அவன் உங்களை யாராலும் மிகைக்க முடியாது. உலகத்தினுடைய ஒருத்தனுடைய ஆட்சியை நிலைநாட்டினாலே அவன் எனக்கு உதவி செய்வான் என்று சொன்னால், உலகத்தினுடைய ஒரு மனிதனினுடைய சிந்தனையை நிலைநாட்டினாலே அவன் எனக்கு ஆதரவு கொடுக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனை கொண்டு உருவாக்கிய, நபிமார்களை கொண்டு நிலைநாட்டிய, கலீஃபாக்களை கொண்டு பரப்பப்பட்ட அந்த ஹிலாஃபத்தை நாங்கள் இந்த பூமியில் பேசினால் நிலைநாட்டினால் அல்லாஹ் எங்களை கைவிட்டு விடுவானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் இப்னு அப்பாஸை பார்த்து, இஹ்ஃபதில்லா, இப்னு அப்பாஸை நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஜனநாயகவாதிகள் ஜனநாயகத்திற்கு சென்றால்தான் எனக்கு பாதுகாப்பு என்று இருக்கும் என்று சொன்னால், ஜனநாயகத்தை பற்றி பேசினால் எனக்கு ஜெயில் இல்லை என்று தீர்ப்பு கொடுக்கப்படும் என்று சொன்னால், நாத்திக கட்சியோடு கை கோர்த்தால் எனக்கு பாதுகாப்பு என்று சொன்னால், கம்யூனிசத்தோடு கை கொடுத்தால் என்னுடைய பிரச்சனைக்கு அவர்கள் உதவுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களினுடைய பிரச்சனைக்கும் என்னுடைய பிரச்சனைக்கும் தீர்ப்பை கொடுத்தார். இப்னு அப்பாஸே, யஹ்ஃபதில்லா, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்ன அர்த்தம் அல்லாஹ்வை பாதுகார் என்று சொன்னால், வல்லாஹு கைருன் ஹாஃபிதா, பாதுகாப்பதில் அல்லாஹ் மிக சிறந்தவன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள் என்பதாக. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாத்தல் தொழுகையில் மாத்திரமல்ல, நோன்பில் மாத்திரமல்ல, என்னுடைய பார்வையிலிருந்து, பேச்சிலிருந்து, வியாபாரத்திலிருந்து, அரசியலில் இருந்து அத்தனை விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாத்தால் சத்தியமாக யஹ்ஃபதுக, அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பான். பயம் வேண்டாம் அன்பார்ந்த சகோதரர்களே. பயத்தின் அடிப்படையிலோ கோழைகளாக மாற வேண்டாம். எம்முடைய விஷயங்களை, மார்க்கத்தை பேசக்கூடிய விஷயத்தில் தெளிவாக பகிரங்கப்படுத்துங்கள். ஆட்சி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆட்சிதான், நீதி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நீதிதான், அரசியல் என்று சொன்னால் கலீஃபாவினுடைய அரசியல் தான் என்று நாங்கள் பகிரங்கமாக பேசி அதன் பக்கம் நாங்கள் ஆள்களை அழைப்பது மாத்திரமல்ல, எம்முடைய இளைஞர்களை அதன் மீது உருவாக்குவோம். நாங்களும் அதன் மீது உருவானோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் யூதர்களினுடைய முதல் திட்டங்கள் அளிக்கப்பட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய நம்முடைய தேசங்கள் எல்லாம் ஒன்றாக்கப்படும். இல்லாத தேசம் எப்படி புதிதாக புதைக்க உருவானதோ அந்த தேசத்தை இல்லாமலேயே எம்மால் ஆக்க முடியும். இதற்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடிய நல்ல ஹலீஃபாக்களாக எம்முடைய கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த காட்சியை நடத்தி தரட்டும். அல்லது அதற்காக வேண்டி வேலை வாங்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் எங்களை ஈடுபடட்டும். எங்களுக்கு பின்னாலாவது அல்லாஹ்வே எம்முடைய தலைமுறைக்கு இந்த சிறந்த ஹிலாஃபத்தினுடைய நிழலின் மீது, ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய ஹிலாஃபத்தினுடைய நிழலின் மீது எங்களினுடைய மூச்சுகளும் பேச்சுகளும் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அதற்காக வேண்டி பாடுபடுவோம். அதில் மிக முக்கியம், இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் பல மதத்தவர்கள் வாழ்ந்தாலும் இன்றைக்கு எல்லா மதத்தவர்களும் ஒரு நல்ல ஆட்சி அமையாதா, ஒரு நீதமான ஆட்சி வராதா, ஒரு பாதுகாப்பான ஆட்சி வராதா? ஜனநாயகம் ஃபெயிலியர் என்பார்ந்தவர்களே, முதலாளித்துவம் ஃபெயிலியர் என்பார்ந்தவர்களே, கம்யூனிசம் உருவான ரஷ்யாவிலேயே கம்யூனிசம் புதைக்கப்பட்டு விட்டது என்பார்ந்தவர்களே, எல்லா அரசியலும் ஃபெயிலியர் ஆக்கப்பட்டு விட்டது. எல்லா அரசியலும் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எந்த ஜனநாயகம் வந்து என்ன எங்களுக்கு, எந்த கம்யூனிசம் வந்து என்ன எங்களுக்கு, எந்த முதலாளித்துவம் வந்து என்ன எங்களுக்கு? பசியில் மக்கள் வாழுகிறார்கள், தீவிரவாதத்தில் மக்கள் சாகிறார்கள். அத்தனை மதத்தவர்களும் கைகளை நீட்டி ஒரு சிறந்த ஆட்சி இல்லையா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு சிறந்த ஆட்சியை இந்த முழு உலகத்திற்கு கற்றுக் கொடுப்பவர்களாக எம்மால் நிலைநாட்ட முடியாவிட்டாலும் சரி,
இதுதான் சிறந்த ஆட்சி என்று பேசுபவர்களாகவாது நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது யூதர்கள் எம்முடைய வீடுகளை எந்த அளவிற்கு ஆக்கிரமித்திருக்கிறார்கள், எம்முடைய அரசியலை இப்படி ஆக்கிரமித்து விட்டார்கள், எம்முடைய இளம் பெண்களை, எம்முடைய வீடுகளை, எம்முடைய சிந்தனைகளை எல்லாம் யூதர்கள் எந்த அளவிற்கு, எம்முடைய கல்வி திட்டங்களை எந்த அளவுக்கு யூதர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், அதிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கலாம். அக்கூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபு அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.